இப்படி நீங்களும் பிளான் பண்ணல, நாங்களும் பிளான் பண்ணல. Non avete programmato né voi né io. இட்ஸ் காட்ஸ் பிளான். Veramente questo è un piano di Dio. ஸோ தேவன் இந்த நாளில் நம்ம மத்தியில் மகிமைப்படுவாராக. E che Dio sia glorificato in mezzo a noi. தேவன் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த பூமியில் நம்ம வெவ்வேறு இடங்களில் நம்மளை வைத்திருக்கிறார். Già dal principio, dal piano principale del Signore, il Signore ci ha posti ognuno di noi in posti diversi. நாம் அழைத்த அந்த நோக்கத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்கணும். E quindi è importante che conosciamo il motivo per cui siamo stati chiamati. நாம் ஒரு சில என்னுடைய இருதயத்தில் உள்ள வார்த்தைகளை ஆவியானவர் இந்த நாளில் காலையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி என்னை பாரப்படுத்தின சில வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். Stamattina voglio condividere con voi ciò che Spirito Santo mi ha messo nel mio cuore come un peso da condividere con voi. லேவியராகமம், லெவிட்டிகஸ். Prendiamo il libro di Levitico. 6ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். சாப்டர் 6ல லெவிட்டிகஸ் சாப்டர் 6 capitolo 6. 12வது வசனத்திலும் 13வது வசனத்தில் இப்படி நான் வாசிக்கிறோம். E leggiamo nei versetti 12 e 13. பலிபீடத்தில் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். In italiano, versetto 15, il sacerdote che tra i figli d'Aaronne sarà unto per succedere farà lui questa offerta. Il versetto 14, essa sarà preparata con olio sulla piastra, la porterai quando sarà cotta, l'offrirai come offerta divisa, pezzi di profumo suave per il Signore. அடுத்த வசனத்தை வாசிக்கணும். நெக்ஸ்ட் வர்ஸ்ல பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. verse 13 அடுத்த வசனம். In Italian it's different. Okay. Questo non c'è. Ogni oblazione del sacerdote sarà fatta bruciare per intero, non sarà mangiata. எத்தனாவது வருஷம்? 16. ஓ 16. ஓகே. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது. Quindi i sacrifici consumati dal fuoco per il Signore sarà assegnato per sempre. verse 12 நாம் வாசிக்கும் பொழுது எப்படி வாசிச்சோன்னா காலைதோறும் அப்படின்னா டெய்லி. Nel versetto 13 dice ogni mattina. அதாவது continual fire அப்படின்னு வாசிக்கிறோம். தொடர்ச்சியாய் அந்த ஃபயர் இருந்துகிட்டே இருக்கணுமா. Quindi questo fuoco deve essere bruciato sempre di continuazione. பழைய உடன்படிக்கையில் இவைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு உருவகமாய் இருக்கிறதே தவிர இதெல்லாம் ஒரு நிழல், ஷேடோ. ஆனால் ரியாலிட்டி நிஜம் எங்க அப்படின்னா புதிய உடன்படிக்கையில் இருக்கிறது. Questo nel Vecchio Testamento è come un'ombra e quindi nel nuovo patto è la realtà. அது என்ன பலிபீடம், அது என்ன பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. Cosa vuol dire che i sacrifici devono essere consumati nel fuoco? சர்வாங்க தகன பலி verse 12 வாசிக்கிறோம். Sono offerte d'unzione, oblazione quotidiana. ஓகே. அருமையானவர்களே, இந்த புதிய உடன்படிக்கையில் தேவன் நமக்கு காண்பித்திருக்கிற சர்வாங்க தகன பலிபீடம் அப்படிங்கிறது இந்த பாடி, இந்த சரீரம் தான். Carissimi, nel nuovo patto questa oblazione, questo sacrificio siamo noi, nostro corpo. டெய்லி சாக்ரிஃபைஸ், அனுதின பலி ஆகிறது. E quindi questa oblazione quotidiana che deve essere fatta ogni giorno.
சௌரர் ஜீவன் ஒர்ஷிப்பை முடிக்கும் பொழுது இப்படி சொன்னார், எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக படைக்கிறோம் அப்படின்னு. Il fratello Jivan, quando stava terminando l'adorazione, diceva diamo nelle tue mani il nostro spirito, la nostra carne e la nostra anima come sacrificio vivente. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாய் கண்டினியூவல் ஃபயர், தொடர்ச்சியான ஃபயர் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சரீரத்தை ஜீவ பலியாக இந்த ஆல்டர்ல பலிபீடத்துல படைச்சிடணும். Carissimi, se vogliamo illuminare il nostro fuoco sia acceso sempre, quotidianamente, è importante che il nostro corpo sia dato in sacrificio nell'altare. ஒரு பொழுதும் அந்த அக்கினி அவிந்து போக கூடாது. E quindi è importante che quel fuoco non si consumi. இதுதான் ரோமன்ஸ் சாப்டர் 12 நான் வாசிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம். È questo che leggiamo nel libro di Romani, capitolo 12. 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Leggiamo nel versetto 1. வாசிப்போம். ரோமர் 12:1. Leggiamo capitolo 12, versetto 1 di Romani. நான் தமிழ் வேதாகமத்தில் வாசிக்கிறேன். Io leggo in famiglia. சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. Vi esorto dunque, fratelli, per la misericordia di Dio, a presentare i vostri corpi in sacrificio vivente, santo, gradito a Dio. Questo è il vostro culto spirituale. இதுதான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. இதுதான் Questo è il culto spirituale adatto a Dio. இப்ப நாம் காலையில நாம் கூடி வந்தோம். Questa mattina ci siamo riuniti. நான் தேவனை பாடி அவரை மகிழ்ந்து அவரை புகழ்ந்து போற்றினோம். Abbiamo cantato e adorato con gioia nostro Dio. நன்றி கூறினோம். Abbiamo ringraziato. நாம் அவருக்கு துதிகளை செலுத்தினோம். Abbiamo anche adorato, dato la lode a Dio. அநேகர் இதுதான் ஆராதனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. E tanti di noi pensiamo che soltanto questo è l'adorazione. அருமையானவர்களே, இது புத்தி உள்ள ஆராதனை அல்ல. Carissimi, questo non è un culto spirituale. நம்மளுடைய மனது இந்த பகுதியில் புதிதாகணும், மனம் புதிதாகணும். La nostra mente deve rinnovarsi. எப்பெல்லாம் நாம் ஞாயிற்றுக்கிழமையில கூடி சபையாய் நாம் கூடி வந்து தேவனை பாடல் படிக்கலாம், நல்ல இசையோடு கீத வாக்கியங்களோடு கூட நாம் தேவனை துதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம், நன்றி சொல்லலாம். Di domenica possiamo riunirci insieme, cantare la lode, avere anche suonare bene, adorare Dio. பலத்த சத்தமாய் கூட நாம் செய்யலாம். Ma possiamo farlo anche ad alta voce. எஸ், நம்மளுடைய கைகளை தட்டி நாம் உற்சாகமாய் தேவனை துதிக்கலாம். Sì, possiamo battere forte la mano e adorare Dio. ஆனால் புதிய உடன்படிக்கையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னா நம்மளுடைய சரீரத்தை ஜீவ பலியாக படைக்கிறது. Ma il culto spirituale di cui nel Nuovo Testamento parla l'Apostolo Paolo riguarda il nostro corpo che dobbiamo dare come sacrificio vivente. பழைய உடன்படிக்கையில் சர்வாங்க தகன பலி அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? அதுக்கு என்ன பொருள் என்றால், Nel vecchio patto l'oblazione, il sacrificio d'oblazione significa, பழைய ஏற்பாட்டில் நிறைய பலிகள் இருக்கு. சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சர்வாங்க தகன பலின்னு சொல்லிட்டு நிறைய பலிகள் இருக்குது. nel vecchio testamento ci sono tanti tipi di sacrifici, ad esempio sacrificio di ringraziamento, sacrificio di oblazione, eccetera. அது என்ன சர்வாங்க தகன பலி? Cos'è il sacrificio vivente? நாம் பழைய ஏற்பாட்டில் நம்ம இந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். Noi lo leggiamo nel vecchio testamento. ஒரு காளையை ஒரு ஆசாரியன் பலிபீடத்தில் கிடத்துகிறான், அதை பலி செலுத்துகிறான் என்றால் அந்த காளையை அப்படியே வச்சிடக்கூடாது. Se un sacerdote sacrifica, prima di sacrificare ad esempio un montone, non può portarlo così e metterlo sull'altare. முழு காளையையும் படைச்சிடக்கூடாது. Non è che deve sacrificare tutto quanto il montone. அதை சந்தாய் துண்டாக்கி பலிபீடத்தில் வைக்கணும். Prima di tutto dovrebbe tagliare a pezzettini, a pezzi e poi presentare sull'altare. அதன் பிறகுதான் அதை
அதை தீயிடணும். அதை E dopodiché bisogna bruciare col fuoco. தேவனுக்கு அது சுகந்த வாசனையா இருக்கும். E dopodiché questo profumo, odore suave per Dio. புதிய உடன்படிக்கையில் Invece nel nuovo patto அது சர்வாங்க தகன பலிங்கிறது நம்மளுடைய சரீரம் அப்படின்னு பால் சொல்றார். Apostolo Paolo dice che questo sacrificio vivente siamo noi, il nostro corpo. நான் எப்படி ஜீவ பலியாய் நான் சரீரத்தை படைக்கிறது சர்வாங்க தகன பலியா? Ma com'è possibile che io sacrifichi me stesso come sacrificio vivente sull'altare? என் கண்களை வைக்கணும். Prima di tutto devo presentare i miei occhi sull'altare. என்னுடைய நாவு உதடுகளை நான் வைக்கணும். Devo mettere anche la mia lingua. என்னுடைய செவியை நான் வைக்கணும். Devo pure mettere le mie orecchie. என்னுடைய கைகள் பலிபீடத்தில் வைக்கப்படணும். Anche le mie mani devono essere presentate sull'altare. என்னுடைய கால்கள் இந்த பலிபீடத்தில் வைக்கணும். E i miei piedi devono essere presentati sull'altare. சும்மா ஆண்டவரே நான் சரீரத்தை படைக்கிறேன், நோ அப்படி சொல்லக்கூடாது. Non dobbiamo dire soltanto per dire Signore ecco mi presento come sacrificio vivente. கடந்த நாட்களில் நாம் இப்படி ஜெபித்திருப்போமானால் நம்முடைய ஜெபத்தை கூட மாற்றிக்கொள்ளலாம். Se nel passato abbiamo fatto questo tipo di preghiera, ora dobbiamo cambiare la nostra preghiera. தாப்பனே பலிபீடத்தில் என்னுடைய கண்களை வைக்கிறேன். Dobbiamo dire Padre, metto i miei occhi, mi presento i miei occhi davanti al tuo altare. உம்முடைய அக்கினி வருவதாக. Che il tuo fuoco venga. என்னுடைய செவிகளை, என்னுடைய நாவை, என்னுடைய சரீரத்தை நான் படைக்கிறேன் ஆண்டவரே. Signore, sacrifico le mie orecchie, le mie mani davanti a te. அருமையானவர்களே, எங்க அன்றாட பலி டெய்லி சாக்ரிஃபைஸ் எங்க இல்லையோ, where there is no daily sacrifice there will be no fire. எங்க அன்றாட பலி இல்லையோ அங்க அக்கினி இல்லை. Dove non c'è il sacrificio quotidiano, l'oblazione quotidiano, allora lì non c'è il fuoco. பிரியமானவர்களே, பரிசுத்தமான அக்கினி, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இந்த புதிய உடன்படிக்கையில் நான் வாழவே முடியாது. Carissimi, nel nuovo patto io non posso vivere senza lo Spirito Santo. ஏன்னா மாம்சத்துல நாம் இருக்கிறோம், அந்த மாம்சத்துல ஒரு நன்மையும் வாசமா இல்லை. Perché noi viviamo nella carne e nella carne non c'è alcun bene. அப்ப இந்த கண்கள்ல என்ன வரும்? மாம்சத்தினுடைய கண்களுடைய இச்சை தான் வெளிப்படும். E nei nostri occhi cos'è che presentano? Le concupiscenze. அக்கினி இல்ல அப்படின்னா என்னுடைய மாம்சத்திலிருந்து இச்சைகள் தான் வெளியில புறப்படும். E quindi non c'è fuoco dalla mia carne, si rivelano le concupiscenze, le passioni. Yes. அதான் பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. È di questo che Dio ha parlato nel vecchio patto. இந்த பலிபீடத்தில் இந்த சர்வாங்க தகன பலியில் படைக்கு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும்னு சொன்னார். E quindi lui ha detto in questo altare è importante che il fuoco continui a bruciare. ஓகே, இந்த சரீரத்தை நாம் ஜீவபலியாய் படைக்கிற காரியத்தை குறித்து உங்களுக்கு ரெண்டு காரியங்களை சொல்றேன். Vorrei parlarvi di due punti riguardo il sacrificio vivente, come dare il nostro corpo in sacrificio vivente. எஸ், எல்லாமே பலிபீடத்தில் வைக்க வேண்டியதுதான். Sì, è necessario che mettiamo tutto quanto sull'altare. கைகள், கால்கள், செவி, நாவு, உதடுகள், கண்கள் எல்லாத்தையும் வைக்கணும் தான். Dobbiamo presentare i nostri occhi, le nostre braccia, piedi, lingua, tutto quanto. ஆனால் வேதத்தில் இவ்வளவு சொல்லப்பட்டிருந்தாலும் ரெண்டு காரியங்களை வேதம் அதிகமாய் முக்கியப்படுத்துகிறது. Anche se nella Bibbia vengono riferiti molte cose e in modo particolare vengono menzionati due cose. ஒன்று கண்கள், Prima di tutto gli occhi. இன்னொன்று நாவு. Seconda cosa la lingua. சகலத்தையும் நாம் படைக்கணும். Io devo sacrificare tutto quanto. ஆனால் வேதம் அதிகமாய் வலியுறுத்துவது இந்த ரெண்டு காரியத்தை. Ma la Bibbia dà peso a queste due membra. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். Prendiamo Luca capitolo 11. 34 வசனத்தில் வாசிக்கிறோம். Leggiamo versetto 34. லூக்கா 11:34. கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். லூக்கா 11:34. 11:34, scusate. La lampada del tuo corpo è l'occhio. Se l'occhio tuo è limpido, anche tutto il tuo corpo è illuminato.
ma se il malvagio, anche il tuo corpo è nelle tenebre. பாருங்க, ஒரு கண் தெளிவா இருந்தால் the whole body, முழு சரீரமும் வெளிச்சமா இருக்குமா? கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். Qui dice che se l'occhio è limpido, anche tutto il corpo è illuminato. Se invece è occhio malvagio, anche tutto il corpo è nelle tenebre. For example, Per esempio, இப்போ இந்த கண்ணை நான் க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சு, mettiamo che io chiuda i miei occhi, இந்த கண்ணில் நமக்கு பார்வை போயிடுச்சுன்னு வச்சு, immaginiamo che non ho perso la vista, அவ்வளோதான், எல்லாமே இருள், நமக்கு எல்லாமே இருளாயிடும். e vedrò tutto tenebre. நம்மளுடைய சரீரம் இருள், எல்லாமே இருளாயிடும். Tutto buio, il nostro corpo, tutto quanto è buio. அது இந்த கண்ணா இருந்தாலும், பிசிக்கலி இந்த கண்ணா இருந்தாலும் சரி, அல்லது மனக்கண் மனசாட்சியா இருந்தாலும் சரி. Può darsi che si tratti degli occhi carnali o occhi spirituali. ஓகே, அப்ப ஜீசஸ்னுடைய வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் கண் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த முழு சரீரமும் இருளா போயிடும். La parola di Gesù che dice se il tuo occhio è malvagio, ma anche il tuo corpo è nelle tenebre. ஓகே, ஜேம்ஸ் என்ன சொல்றாரு? யாக்கோபு Giacomo cosa dice? 3ஆம் அதிகாரத்தில், யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், Giacomo capitolo 3, வெர்ஸ் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். leggiamo nel versetto 2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்திலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். Poiché manchiamo tutti in molte cose, se uno non sbaglia nel parlare è un uomo perfetto, capace di tenere a freno anche tutto il corpo. வெர்ஸ் 6ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். Versetto 6. நாவு நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்திவிட்டு நரக அக்கினியில் கொளுத்தப்படுகிறதாக இருக்கிறது. Anche la lingua è un fuoco e il mondo delle iniquità, posta come fra le nostre membra, contamina tutto il corpo e infiammata dalla genna, dà fuoco al ciclo della vita. கவனிச்சிங்களா? Avete fatto attenzione? பைபிள்ல 2 வசனங்கள் எதையும் சொல்லிட்டு நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி நம்முடைய ஆயுள் சக்கரத்தை நரகத்தில் தள்ளி விடுகிறதான 2 அவயவங்கள், ஒன்று கண், இன்னொன்று நாவு. E quindi queste 2 membra, che si tratta dell'occhio e della lingua, che possono contaminare tutto il nostro corpo e gettarci nella genna di fuoco. நாம் பயந்திருக்கணும். Quindi dobbiamo temere, carissimi. ஜாக்கிரதை, இந்த கண்களை குறித்து நாவை குறித்து நாம் மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். Dobbiamo essere molto cauti riguardo i nostri occhi e la nostra lingua. அப்ப இந்த நாவின் மேல் பரலோகத்திலிருந்து அக்கினி, பரம அக்கினி வரல அப்படின்னா இந்த முழு சரீரத்தையும் அது கொளுத்தி விட்டுரும். Se nella nostra lingua non c'è il fuoco che proviene da Dio, allora brucerà tutto il nostro corpo. ஓகே, இந்த கண்கள்ல அக்கினி இல்லைன்னு வச்சுங்க, இந்த கண்கள்ல பரம அக்கினி இந்த கண்கள்ல இல்லை அப்படின்னா இந்த முழு சரீரத்தையும் கரைப்படுத்திடும். Se noi non abbiamo nei nostri occhi il fuoco divino, allora contaminerà tutto il nostro corpo. பிரியமானவர்களே, Carissimi, நம்மளுடைய இந்த விசேஷமா இந்த பகுதியில கண்டினியூவல் ஃபயர், தொடர்ச்சியாய் அக்கினி இருந்துகிட்டே இருக்கட்டும். அதுல carissimi, è importante che in questi 2 membra che ci sia sempre il fuoco acceso. ஓகே, முதலாவது இந்த கண்களை குறித்து நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். Ora vorrei prima di tutto parlare riguardo gli occhi. இந்த நாட்கள்ல இந்த 2 பகுதியிலையும் பரம அக்கினி வரணும் அப்படிங்கிற காரியத்தை நாம் தியானிக்கலாம். Oggi vogliamo vedere che in questi 2 membra è importante che ci sia il fuoco divino. நமக்கு இந்த கண்கள்ல அக்கினி வரல அப்படின்னா இந்த மாம்சமான இந்த கண்களை குறித்து வேதம் என்னென்னலாம் சொல்லுது அப்படின்னா, se noi non abbiamo ricevuto il fuoco dell'Eterno nei nostri occhi, vediamo cosa fa il nostro corpo. வேதத்தில் நிறைய இந்த கண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கலாம். நான் அந்த ஒரு காலையில் ஒரு 3 ஈவில் ஐஸ், 3 ஈவில் ஐஸ், 3 தீமையான கண்களை குறித்து நான் சொல்கிறேன். È vero, la Bibbia parla
molte parole riguardo gli occhi, ma oggi voglio parlare principalmente di 3 punti riguardo occhio malvagio. ஒன்று adulterous eyes, விபச்சார மயக்கம் நிறைந்த கண்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. Uno, occhio adultero, எங்க வாசிக்கிறோம்? pieno di adultero. 2 பேதுரு. E questo possiamo leggere in secondo Pietro. பேதுரு தன்னுடைய இரண்டாவது நிருபத்தில் சொல்லுகிறார். E Apostolo Pietro parla riguardo questo nel secondo capitolo. 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். Leggiamo nel versetto 14. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாது விழுமாயிருக்கிற கண்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். E leggiamo: hanno occhi pieni ad adulterio e non possono smettere di peccare. அப்படின்னா அந்த கண்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா விபச்சார மயக்கத்திலேயே நிறைந்த கண்கள். E questo vuol dire che quegli occhi sono pieni di adulterio. Adulterous eyes. Questi occhi pieni di adulterio. அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி. Può trattarsi sia degli uomini che delle donne. விபச்சார மயக்கம் நிறைந்த கண்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. La Bibbia dice che occhi pieni di adulterio. ஓகே, இன்னொரு ஈவில் ஐ, இவைகளை நாம் தியானிக்கலாம். Meditiamo riguardo questi e vediamo un altro occhio malvagio. சங்கீதம் 131வது சங்கீதம். Salmi 131. Psalm 131. Salmi 131. முதல் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். Leggiamo nel primo versetto. அது தாவீதுனுடைய சங்கீதம். Quello è il Salmo di Davide. ஒன்றாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். Leggiamo nel primo versetto così. என் கண்கள் கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. Signore, il mio cuore non è orgoglioso e i miei occhi non sono alteri. Non aspiro a cose troppo grandi e troppo alte per me. அப்ப மேட்டிமையான கண்கள். E quindi occhi alteri. ஏற்கனவே ஒரு கண்களை பத்தி நான் சொன்னேன், விபச்சார மயக்கம் நிறைந்த கண்கள். Prima vi ho parlato degli occhi pieni dell'adulterio. இது மேட்டிமை உள்ள கண்கள். Questi invece sono occhi alteri. இன்னொரு கண்களை காண். வேதத்தில் நிறைய இருக்கு, ஒரு 3 காண்பிக்கிறேன். Nella Bibbia ci sono molte cose, ma io voglio mostrarvi solo 3 punti. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். Leggiamo Matteo capitolo 20. நாம் திராட்சை தோட்டத்தினுடைய உவமையில் ஜீசஸ் சொன்ன வார்த்தை. Questo parla una parabola che Gesù ha detto riguardo la vite. 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். Leggiamo nel versetto 15. அந்த ஆதியிலே காலையில சீக்கிரமாய் வேலைக்கு வந்ததான அந்த வேலையாட்கள்கிட்ட அந்த திராட்சை தோட்டத்தினுடைய இந்த ஓனர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். Il capo che ha detto a quelli che agli operai che sono venuti prima, e lui dice: o vedi tu malocchio che io sia buono? வன்கண் அதாவது பொறாமை நிறைந்த கண்கள். Malocchio, ovvero occhi pieni di peccato. envious eyes. envious பொறாமை நிறைந்த கண்கள். Un occhio di invidia. பிறரை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில நம்மை காட்டிலும் மற்றவர்கள் மேன்மையா இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு விதமான பொறாமை. Se vediamo che gli altri sono più superiori di noi, allora abbiamo questa invidia. ஓகே, இவைகளை நாம் பார்க்கலாம். Vediamo questi. ஒரு 3 ஈவில் ஐஸ், 3 தீமையான கண்கள். Questi abbiamo guardato 3 tipi di occhi malvagi. ஒன்று விபச்சார மயக்கம் நிறைந்த கண்கள். Uno, un occhio pieno di adulterio. மேட்டிமையான கண்கள். Occhio altero. பொறாமையான கண்கள். Occhio di invidia, malocchio. அருமையானவர்களே, இதுதான் நம்மளுடைய மாம்சம். இதுதான் Carissimi, questa è la nostra carne. இப்படிப்பட்ட தீமைகள் இந்த கண்கள்ல இருக்கு. E quindi noi abbiamo queste malvagità nei nostri occhi. இதுல பரலோகத்திலிருந்து அந்த பரம அக்கினி வரல அப்படினா, se noi non riceviamo quel fuoco divino, இப்படிதான் கண்கள், நம்மளுடைய கண்கள் இப்படிதான் இருக்கும். e quindi i nostri occhi si troveranno in questo modo. போதும், கடந்த நாட்கள்ல விபச்சார மயக்கம் நிறைந்த கண்கள் போதும், பொறாமையினுடைய கண்கள் போதும், மேட்டிமையான கண்கள் போதும்.
basta, poniamo fine al nostro occhio di adulterio, di alteria, di malocchio. நாம் இங்கே வாசிக்கிறோம் யோபின் புஸ்தகம் 31 அதிகாரம். Leggiamo Giobbe, capitolo 31. யோபு வயது முதிர்ந்த ஒரு தேவ மனுஷன். Giobbe era un uomo anziano. 10 பிள்ளைகளுக்கு தகப்பன். Era padre di 10 figli. ஆனால் தன் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருந்தான் பாருங்க. Ma lui ha fatto un patto con i suoi occhi. யோபு 31 அதிகாரம் 1 வசனம். Giobbe capitolo 31 versetto 1. 1 வசனத்தில் வாசிக்கிறோம். Leggiamo il primo versetto. என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? Io avevo stretto un patto con i miei occhi. Io non avrei fissato lo sguardo sopra una vergine. என்ன ஒரு தேவ மனுஷன். Guardate che tipo di uomo di Dio. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மனுஷன். Era un uomo che ha vissuto nel vecchio patto. கர்த்தருக்கு பயந்த மனுஷன். Era un uomo timorato di Dio. சாத்தான்ட்ட கர்த்தர் சொன்னார், என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோன்னு கேட்டார். Signore ha detto a Satana dicendo, tu hai messo i tuoi occhi sul mio servitore Giobbe? சாத்தானுக்கு சவால் விடும் அளவுக்கு யோபு என்ற ஒரு மனுஷனை காண்பிச்சார். E quindi Dio ha fatto vedere Giobbe a Satana per mettere come per la prova. கர்த்தருக்கு பயந்தவன், உத்தமன், பொல்லாப்புக்கு தீமைக்கு விலகுகிறவன். Era un uomo giusto, integro e evitava il male. அவன் எப்படி தீமைக்கு விலக்கினான்? Com'è che lui si evitava il male? ஒரு கன்னிகையின் மேல் அவன் கன்னிகையின் மேல் தன்னுடைய கண்களை போடல. Lui non ha fissato il suo sguardo sopra una vergine. கன்னிகை மட்டும் அல்ல, non soltanto una vergine. கீழே 9 வசனத்தில் வாசிக்கிறோம். E il versetto 9 dice, என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேலும் மயங்கவில்லை. il mio cuore non si è lasciato sedurre da una donna. அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்க்கல. Io non ho spiato la porta del mio prossimo. Oh, praise the Lord. Gloria a Dio. பாருங்க, கன்னிகை மட்டும் இல்ல, non soltanto la vergine, யாதொரு ஸ்திரீயின் மேல் தன் மனம் மயங்கல. Lui il suo cuore non ha desiderato altra donna. அது என்ன இன்னொரு ஸ்திரீயின் மேல் மயங்கிறது? Cosa vuol dire lasciarsi sedurre da una donna? அதாவது தன்னுடைய மனைவியை பிறருடைய மனைவியோடு கூட ஒப்பிடுவது. Questo vuol dire comparare la propria moglie con la moglie del prossimo. அல்லது மனைவிமார்கள் கூட தன்னுடைய கணவரை இன்னொரு கணவரோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பது. Oppure la moglie che compara il proprio marito con il marito del prossimo. அவர்களோடு கூட அவர்களை குறித்து அட்மையர் ஆகிறது. அதாவது si ammirano riguardo altri mariti. இச்சிக்கப்படுவது, கவரப்படுவது. Si vengono sedotte e attirati. இதெல்லாம் யோபுக்கு பழைய ஏற்பாட்டிலே தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. Giobbe conosceva bene queste cose già nel Vecchio Testamento. தன் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டான். E quindi lui ha fatto il patto con i suoi occhi. நான் ரொம்ப வயசாயிடுச்சு, எனக்கு 10 பிள்ளைகளை நான் பெத்தெடுத்துட்டேன், நான் ரொம்ப கிழவனா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கேஷுவலா எல்லாரோடையும் சும்மா அப்படிலாம் ஒரு பழகல அவர். Lui non ha detto, tanto io sono diventato anziano, ho già 10 figli e quindi mi comporto come casual, no? பிரியமானவர்களே, இந்த விஷயத்துல நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். Carissimi, dobbiamo fare molta attenzione riguardo questo. அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, lui cos'è che conosceva? 2 வசனத்தில் வாசிக்கிறோம். Leggiamo nel versetto 2. அதாவது யாரெல்லாம் தன்னுடைய கண்கள்ல உண்மையா இல்லையோ, chi non è sincero nel proprio occhio, அவங்களுக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா, cos'è che non riceveranno? உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம் கிடைக்குமோ? கிடைக்காது. Dice che non avrebbero assegnato Dio dall'alto quale eredità
che avrebbe data e l'Onnipotente dai luoghi eccelsi. அது என்ன உன்னதத்திலிருந்து தேவன் அளிக்கும் பங்கு? Cos'è la parte che Dio ha assegnato dall'alto? Most high places, உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஈவு, கிருபை. Questa parte che viene assegnato da Dio dall'alto è il dono dello Spirito Santo. Yes. எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி வல்லமை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, Se io voglio il fuoco, l'unzione dello Spirito Santo, ஆண்டவரே என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணட்டும், Signore, che io faccia il patto con i miei occhi. யாதொரு கன்னிகை மேல் யாதொரு ஸ்திரீயின் மேல் என் கண்களை போட வேண்டாம். E quindi non devo avere lo sguardo sopra una vergine oppure sopra una donna. ஈவன் நீதிமொழிகள் 6வது அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், Proverbi capitolo 6. நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் Proverbi 6. 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Leggiamo nel versetto 25. உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே அப்படின்றது. Dice, non desiderare in cuor tuo la sua bellezza. ஒரு ஸ்திரீயின் மேல் ஒரு ஸ்திரீயினுடைய அழகை இச்சியாதே. E quindi non dobbiamo desiderare la bellezza di una donna. உன் கண்ணிமைகளால் பிடிக்க விடாதே. E non lasciar prendere dalle sue palpebre, dalle sue palpebre. எஸ், இதான் கண்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்றது. E questo è il patto che dobbiamo fare con i nostri occhi. இன்னைக்கு இருக்கக்கூடியதான மொபைல்ஸ், இன்னைக்கு லேப்டாப்ஸ், இன்னைக்கு கம்ப்யூட்டர்ஸ்ல இன்னைக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு என்னன்னா, அந்த நாட்கள் எல்லாம் எத்தனையோ வருஷங்கள், 20 வருஷம் 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு போர்னோகிராஃபி, ஒரு ப்ளூ ஃபில்ம், அந்த காலத்துலலாம் ப்ளூ ஃபில்ம் அப்படின்னு பார்க்கணுன்னா அதுக்கு நிறைய பிரயத்தனங்கள் எடுக்கணும். அதுக்கெல்லாம் nel passato, se uno vuole vedere la pornografia, bisognava faticarsi ad arrivare a guardarlo perché non c'erano accessi come oggi che noi abbiamo il cellulare oppure i computer. இப்பெல்லாம் அப்படி இல்லை. Ma oggi non è così. அவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே தட்டினா போதும். In un secondo basta che schiacciate il vostro cellulare. Within a seconds, அவ்வளோதான், அப்படி தட்டினா போதும். In pochi secondi potete avere accesso. எங்க இருக்குன்னா அட் ஹேண்ட், கையில இருக்கு, மொபைல்ல இருக்கு. E dov'è che avete? Avete sulla vostra mano, sul vostro cellulare. எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டியதா இருக்கு. E quindi dobbiamo essere molto cauti. எவ்வளவு கண்களை நாம் தீமைக்கு விலக்க வேண்டியதா இருக்கு. E quindi dobbiamo allontanare dal male il nostro occhio. எஸ், நாம் இங்க வாசிக்கிறோம். மறுபடியும் நாம் யோபு 31க்கு நாம் திருப்போம். Leggiamo nuovamente Giobbe capitolo 31. யோபு புத்தகம் 31ஆம் அதிகாரம். Giobbe capitolo 31. உன்னதங்களிலிருந்து அவர்களுக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா பலன் கிடைக்காது. E quindi dall'alto non riceveranno l'eredità di Dio. எந்த ஆவிக்குரிய வெளிப்பாடு, ரெவலேஷன்ஸ் எதுவுமே கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. Se voi chiedete ma riceverà una rivelazione spirituale, io vi dico di no. அந்த இரண்டாவது வருஷம் நல்ல ஆழமா படிச்சு பாருங்க. Leggete bene, fate attenzione al versetto 2. அப்பொழுதுன்னு சொல்றார், அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவன் அளிக்கும் பங்காகிய பரிசுத்த ஆவியானவர், அந்த பரம அக்கினி, அந்த சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம் கிடைக்குமோ? கிடைக்காது. Che parte mi avrebbe assegnato Dio dall'alto, quale eredità mi avrebbe data l'Onnipotente dai luoghi eccelsi? ஓகே, இன்னொரு காரியத்தை சொல்றார். யோபுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கு பாருங்க. Dice ancora un'altra cosa, guardate cosa conosce Giobbe. 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். Leggiamo nel versetto 11. அது தோஷம் அப்படிங்கிறார். E dice che quella è una scelleratezza. That is sin, அது பாவம். E dice che è un misfatto. எது பாவம்? Qual è il peccato? ஒரு ஸ்திரீயின் மேல் என் மனம் மயங்கினது என்றால், ஒரு ஸ்திரீயின் மேல் நான் கண்ணோக்கமா இருப்பேனானால் அது தோஷம், அது சின், பாவம். Dice che se il mio cuore viene sedotto da una donna, allora quella è una scelleratezza, un misfatto. அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமம். E quindi quello viene punito, un misfatto punito dai giudici. அடுத்து வாசிக்கிறோம், அது ஹெல் ஃபயர், பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினி. Il prossimo versetto che dice un fuoco che consuma fino a perdizione. பால்க்கு என்னென்ன யோபுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு பாருங்க. Guardate cosa conosceva Giobbe.
அது பாவம், அது ஹெல் ஃபயர் கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறார். E lui dice che quello lì è un misfatto e che porta a consumare fino a perdizione. ஜீசஸ் புதிய உடன்படிக்கையில சொன்னார். Gesù invece dice nel nuovo patto, பாருங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். guardate Matteo capitolo 5. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். Matteo capitolo 5. மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. E questo è il sermone del monte. 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Versetto 28. Matthew 5:28 ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. Chiunque guarda una donna per desiderarla ha già commesso adulterio con lei nel suo cuore. இச்சையோடு பார்த்தாலே போதும். E basta che voi guardate con il desiderio. அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார். È il prossimo versetto che Dio dice. உன் வலதுகன் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நல்லது என்று சொன்னார். Se dunque il tuo occhio destro ti fa cadere in peccato, cavalo e gettalo via da te, poiché è meglio per te che uno dei tuoi membri perisca piuttosto che vada nella genna tutto il tuo corpo. அருமையானவர்களே, இந்த நாட்களில் ஹெல் ஃபயரை குறித்தெல்லாம் நிறைய பேர் பிரசங்கிக்கிறது கிடையாது. Carissimi, molti non predicano riguardo l'inferno, il fuoco di Genna. பட் ஜீசஸ் ஹெல்ல குறித்து எச்சரித்தார். Ma Gesù ha ammonito riguardo l'inferno. அவங்க எவ்வளவு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பாவம் ரொம்ப ரொம்ப இலகுவா பாவத்தை எடுத்துக்கிறாங்க. சீரியஸ்னஸே கிடையாது இன்னைக்கு. Al giorno d'oggi considerano il peccato come una cosa normale, non danno il giusto peso, non guardano con severanza. கண்கள்ல இச்சை, இந்த இச்சையோடு நீ ஒரு ஸ்திரியை பார்த்தீன்னா உனக்கு நரகம் அப்படின்னு ஜீசஸ் சொன்னார். Gesù ha detto se tu guardi una donna, desideri con i tuoi occhi, e allora andrai nell'inferno. இது பழைய ஏற்பாட்டில் யோபு இந்த பயம் அவனுக்கு இருந்தது. Ma già nel Vecchio Testamento Giobbe aveva questo tipo di timore. அவனுக்குலாம் யார் ப்ரீச் பண்ணி கொடுக்குறா? Ma chi è che lo ha insegnato? இன்னைக்கு நம்ம வேதத்திலிருந்து நம்ம ப்ரீச் பண்ணி கொடுக்கிறோம். Noi vi predichiamo dalla Bibbia. ஆனால் யோபுவினுடைய காலத்தில் ஏது பைபிள்? Ma ai tempi di Giobbe non c'era la Bibbia. ஏது இந்த மாதிரி சபை கூடுகை? E non c'era un'accoglienza o riunione della chiesa. ஆனால் அவனுக்குள்ள ஒரு தெய்வ பயம் இருந்தது. Ma lui aveva il timore di Dio. தேவன் என்ன காண்கிறார். E lui diceva Dio mi vede. நான் வாசிக்கிறோம்ல Jesus looks at me fellowship church அப்படிட்டு. E noi vediamo che Gesù mi guarda la chiesa la chiesa. Yes. நல்ல பெயர். Jesus looks at me. È un bellissimo nome che Gesù mi guarda. Yes, தேவனுடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார். Sì, Dio vede le cose nascoste. அருமையான இங்குள்ள விசுவாசிகள், Carissimi credenti, உங்களுடைய சர்ச்சினுடைய பெயரை நீங்க நினைவு கூறும் பொழுதே நீங்க உணர்வடையலாம். நீங்க carissimi, se voi guardate il nome della vostra chiesa, allora dovete intendervi. ஆண்டவரே, என்னுடைய சிந்தையை நீங்க பாக்குறீங்க. Signore, tu guardi il mio pensiero. நான் இப்ப என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேங்கறதை நீங்க பாக்குறீங்க. Tu vedi cosa sto guardando. நான் பயப்படட்டும் ஆண்டவரே. Signore, che io possa temere te. யோபுவுக்கு இந்த பயம் இருந்தது. Giobbe aveva questo tipo di timore. அவனுக்கு என்ன இன்னொரு பயம் இருந்தது பாருங்க அவனுக்கு. Aveva un altro tipo di timore. அதாவது 3 levels of fear of God Job had. மூன்று விதமான பயம், 3 லெவல் ஆஃப் தெய்வ பயம் யோபுட்ட இருந்தது. Giobbe aveva 3 tipi di timori riguardo Dio. அந்த மூன்றையும் நான் உங்களுக்கு 2 காரியங்களை சொன்னேன். நான் மூன்றாவது காரியத்தை காண்பிக்கிறேன். Vi ho già menzionato 2 cose, adesso vi menziono anche la terza cosa. இந்த 3 levels of fear of God நமக்கு இருப்பதாக. E quindi noi dobbiamo avere questi tipi di 3 tipi di timore verso Dio. ஓகே, யோபின் புத்தகம் தான் வாசிச்சிட்டு இருக்கோம். Stiamo leggendo sempre il libro di Giobbe. அவனுக்கு இன்னொரு பயம் இருந்துச்சு பாருங்க அவனுக்கு. E lui aveva ancora un altro timore. 23 வசனம் பாருங்க. Versetto 23. There's an Old Testament man. Lui era un uomo del Vecchio Testamento. அதாவது தேவன் ஆக்கினையிடுவார் என்றும் அவருடைய மெஜஸ்டி, அவருடைய மகத்துவத்தை எந்த வகையில் நான் உத்தரித்திர கூடாது என்றும் எனக்கு பயமாய் இருந்தது. In effetti mi spaventava il castigo di Dio, ero trattenuto dalla maestà di lui. தமிழ் வேதாகம் படிக்கிறவங்க இந்த வசனத்தை கொஞ்சம் புரியாம இருக்கும் உங்களுக்கு.
Magari quelli che leggono in Tamil non riescono ad avere una vera e propria comprensione. அது உங்களுக்கு நல்ல paraphrase பண்ணி சொல்றேன் நான். Vi spiego bene. யோபுக்கு என்ன பயம் இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. Giobbe aveva un timore. என்ன பயம் அப்படின்னா Che tipo di timore? நான் இப்படி ஒரு பாவம் செய்வேனானால் அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மெஜஸ்டி, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய க்ளோரியை, அவருடைய நாமத்தை நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா ஐ வில் பிரிங் டிஸானர், ஐ வில் பிளாஸ்ஃபேம் ஹிஸ் நேம். அவருடைய உன்னதங்களில் அவருடைய நாமத்துக்கு, அவருடைய மெஜஸ்டியை நான் வந்து துர்க்கீர்த்தியை கொண்டு வந்துருவேன், ஐயோ கூடாது அப்படின்னு பயந்திருந்தான். Lui aveva paura che se lui peccasse in qualche modo e che avrebbe disonorato la maestà di Dio e quindi aveva questo tipo di paura dentro di sé. அது என்ன 3 லெவல் அவனுக்கு? 3 tipi di livelli. யோபுவிடத்தில் இருந்த அந்த ஃபியர் ஆஃப் காட் பாருங்க, லோயர் லெவல், கீழே உள்ள லெவல் என்னன்னு சொல்றேன், லோயர் லெவல் ஆஃப் கீழே உள்ள தெய்வ பயம் என்னன்னா, lui aveva 3 tipi di timore. Quello proprio in basso è நான் கண்களில் உண்மை இல்லாதபடிக்கு நான் ஒரு ஸ்திரியை இச்சித்தேன் அப்படின்னா நான் பாதாளத்து ஹெல் நரகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஃபியர், லோ ஃபியர். il timore proprio basso che aveva, che se lui avesse guardato una donna con seduzione, ecco che lui aveva questo timore che sarebbe stato gettato nella genna di fuoco. அது மேன்மையான ஃபியர் கிடையாது. Quello non è una paura superiore. ஐயோ நான் வந்து பாவம் செஞ்சேன்னா ஆண்டவர் என்னை நரகத்தில் போட்டுருவார், ஓஹோ நான் அதனால நான் பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மேன்மையான பயம் கிடையாது. Questo non è una paura eccelsa che dici se io pecco, ecco, ho paura perché andrò nell'inferno. அது ரொம்ப லோ கீழ் லெவல்ல உள்ள ஃபியர் ஆஃப் காட், தேவ பயம். Quindi quello era proprio a livello basso. அதாவது பனிஷ்மென்ட், una punizione, தேவன் என்ன பனிஷ் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக பாவத்திலிருந்து விலகிறது. Quindi se Dio mi castigherà, punirà per il mio peccato, quindi devo evitarlo. அவன்கிட்ட இன்னொரு ஃபியர் ஆஃப் காட் இருந்துச்சு. E lui aveva un altro tipo di paura. மிடில் லெவல் நடுவுல இரண்டாவது ஃபியர் ஆஃப் காட் அது. Era secondo livello, a metà. அதான் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம். E lo leggiamo nel versetto 2. தேவனிடத்திலிருந்து எனக்கு blessing கிடைக்காது. Io non riceverò benedizioni da Dio. சிலர்லாம் வந்து பாவத்துக்கு விலகுவாங்க, சில பேர் பாவத்துக்கு விலகுவாங்க. Certe persone si allontanano dal peccato. ஐயோ கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. Perché hanno paura che Dio non li benedicesse. நான் இப்படிலாம் நான் பார்க்க கூடாது. Io non devo guardare in questo modo. இப்படி கண்களால் இச்சிக்க கூடாது. Non devo desiderare con i miei occhi. அப்படினா கர்த்தர் எனக்கு பரிசுத்த ஆவி கொடுக்க மாட்டார். Se no altrimenti Dio non mi darà il suo Spirito Santo. அப்படினா எனக்கு வேதத்திலிருந்து எனக்கு வெளிப்பாடு கொடுக்க மாட்டார். Altrimenti lui non mi darà rivelazione dalla sua parola. என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால இல்ல உலக ஆசீர்வாதங்களால தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். Dio non mi benedirà né con le benedizioni spirituali né con le benedizioni mondane. ஓகே, அதனால நான் பாவம் செய்யாம இருக்கேன். E perciò io non farò i peccati. அல்லது நான் பாவம் செஞ்சேன்னா நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. Oppure se io farò i peccati non potrò più servire Dio. எதுக்கு இதெல்லாம் அப்படினா blessingகாக. E perché hanno questo timore? Perché è per la benedizione. இது ஒரு level of fear of God. E quindi anche questo è un tipo di livello della paura, del timore di Dio. ஒன்னு கீழ உள்ளது punishment, எனக்கு ஆண்டவர் தண்டிச்சிருவாருங்கிறதுக்காக. E quello in basso è perché ho paura che il Signore mi punisca, che mi castighi. ஒன்று blessingகாக பயப்படுவது. E l'altro timore per benedizioni. Higher level, மூன்றாவது level of fear of God. E un altro livello proprio alto del timore di Dio è Old Testamentல இருந்த யோபுக்கு அந்த மேன்மையான fear of God இருந்துச்சு. Giobbe che era una persona del Vecchio Testamento, eppure aveva questa conoscenza di questo grande livello di timore. அதான் 23 வசனம். E questo è il versetto 31 23 அதான் வாசிச்சோம். 23, capitolo 31 23. அவருடைய மகத்துவமான நாமத்துக்கு நான் துக்கீர்த்தியை, கெட்ட பெயரை, தேவ தூஷணத்தை
நான் கொண்டு வந்து விடக்கூடாது என்று நான் பயப்படுகிறேன். E dice, in effetti mi spaventa il castigo di Dio, ero trattenuto dalla maestà di Dio. அருமையானவர்களே, Carissimi. இந்த 3 levels of fear of God என்றைக்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. E quindi ricordatevi di questi 3 livelli di timore di Dio. அதாவது எது மேன்மை கிடையாது அப்படின்னா, அவர் என்ன தண்டிச்சிருவார் அப்படிங்கிறதுக்காக பாவம் செய்யாம, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சேன்னா உம்மை நான் ஹர்ட் பண்ணிடுவேன், உம்மை நான் காயப்படுத்திடுவேன் அப்படிங்கிறதா மேன்மையானது. Noi non dobbiamo avere timore di Dio perché abbiamo paura del castigo, ma invece dobbiamo avere questo terzo livello di timore perché dovremmo dire, Signore, se io pecco contro di te, ecco che disonoro la tua maestà. அதனால தான் கர்த்தர் சாத்தானை பார்த்து சொன்னார், என் தாசனா யோபு மேல் கவனம் வச்சாயன்னு சொன்னார். È per questo che Dio ha detto a Satana, tu hai messo il tuo occhio sul mio servitore Giobbe. அருமையானவர்களே, நம் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருப்போம். Carissimi, è importante che noi facciamo un patto con i nostri occhi. ஓகே, இன்னொரு ஐஸ் குறித்து நான் வாசிச்சோம்ல, மேட்டிமையான கண்கள் அப்படின்னு. Abbiamo letto riguardo occhio altero. சங்கீதம் 131வது சங்கீதம். Salmi 131. சங்கீதம் 131வது சங்கீதம். Salmi 131. தாவீது சொல்றார் பாருங்க. Qua Davide dice, முதல்ல மேட்டிமை முதல்ல என்ன பெருமை எங்க உற்பத்தி ஆகுதுங்கிறத சொல்றாரு பாருங்க. E qua dice, dov'è che nasce l'orgoglio? pride பெருமைங்கிறது எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருதயத்தில். E l'orgoglio nasce prima di tutto nel nostro cuore. இப்படிதான் பிசாசுக்கு முதல்ல நீ உன் இருதயத்தில் சொன்னாயே அப்படின்னு தான் வாசிக்கிறோம். Lucifero, riguardo Lucifero, Dio dice, tu hai detto nel tuo cuore. தன் இருதயத்தில் மேட்டிமை உள்ளவனாய் இருந்தான். E lui era orgoglioso nel suo cuore. தன் அழகினால் அவன் இருதயம் மேட்டிமையாயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். Poiché lui era bello e quindi per questo nel suo cuore c'era questo orgoglio riguardo la sua bellezza. இதான் சாத்தானுடைய காரியம். E questo sono le cose di Satana. அவனுடைய ஸ்மார்ட்னஸ், அவனுடைய இன்டெலிஜென்ஸ், அவனுடைய அழகு, அவனுடைய தாளந்து, இதெல்லாம் சத்துருக்குள்ள சாத்தான் லூசிஃபருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா அவன் இருதயத்துக்குள் ஒரு இருமாப்புள்ளவனாக இருந்தான். E lui era orgoglioso, Lucifero era orgoglioso nel suo cuore riguardo la sua bellezza, la sua capacità, i suoi talenti, tutto questo. அருமையானவர்களே, நாம் இருதயத்துக்குள்ளே நம்மளை நியாயந்தித்து கொள்ளல அப்படின்னா அது அடுத்து எங்க வரும் அப்படின்னா நம்மளுடைய பாடியில எக்ஸ்போஸ் ஆகும். Carissimi, se nel nostro cuore noi non giudichiamo, allora quello si rivelerà attraverso il nostro corpo. அது எங்க வரும் பாருங்க, அடுத்து வாசிக்கிறோம். என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. I miei occhi non sono alteri. சிலருடைய கண்களை பார்த்தாலே தெரியும். Se voi guardate gli occhi di alcune persone si vede già. அடுத்தவர்ல லுக் டவுன் பண்ணி அப்படி கீழ் நோக்கி அவளை பார்க்கிறது. È perché con il loro sguardo abbassano altre persone. அவருடைய கண்களிலே பெருமை இருக்கிறது தெரியும், pride இருக்கும், some sort of spiritual pride, worldly pride எங்கன்னா கண்களிலே இருக்கும். E quindi lo spirito di orgoglio si possono vedere negli occhi mondani delle persone del mondo. ரொம்ப அகங்காரமா பார்க்கிறது. E loro guardano in modo orgoglioso e altero. அடுத்தவர்களை அற்பமா பார்க்கிறது. E guardano con ostilità le altre persone. நாம் ஆவிக்குரியவர்களா இருந்தா அவருடைய கண்களிலே பார்த்தறலாம். E se noi siamo persone spirituali, allora li possiamo riconoscere già dai loro occhi, dal loro sguardo. அருமையானவர்களே, இருதயத்துக்குள்ள விபச்சாரம் இருக்குன்னா கண்ணு காமிச்சு கொடுத்துரும். Carissimi, se nel cuore c'è adulterio, allora sull'occhio si possono già leggere. இது கண்ணு காமிச்சு கொடுத்துரும். L'occhio lo mostra e quindi non si può nascondere. இந்த கண்கள்ல விபச்சார மயக்கம் இருக்கா இல்லையாங்கிறது எதுல தெரிஞ்சு போடுனா கண்ணுக்குள்ள தெரிஞ்சு போடு, கண்ணுல தெரிஞ்சிரும். Se una persona ha un occhio adultero, mostra i suoi occhi stessi. சில சமயங்கள்ல என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, alcune volte mia moglie mi dice, அது புருஷர்களுக்கு தெரியாது, மனைவிமார்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. Gli uomini non lo conoscono i mariti, ma le mogli riescono a individuare. ஒரு சில சமயங்கள்ல என்னுடைய மனைவி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, in alcune occasioni mia moglie mi ha detto,
so and so அந்த பிரதர் சோ கால்டு பிரதர், அந்த பிரதருடைய கண்களில் அவ்வளோ ஒன்று எனக்கு எனக்கு ஐ ஐ ஐ டவுட், நான் தப்பாக கூட இருப்பேன், ஐ மே பி ராங், நான் தப்பாக கூட இருப்பேன், ஆனால் அந்த கண்ணில் என்னவோ அந்த பார்வை சரியில்லை. Mia moglie mi dice, ma magari mi sbaglio, ma dallo sguardo di quel fratello non mi convince, c'è qualcosa che non va. எஸ், இதில் இருக்கிற விபச்சார சிந்தை இங்கே வெளிப்பட்டுரும். Sì, il pensiero dell'adulterio si rivelano attraverso gli occhi. இங்கே இருக்கிற இருமாப்பு பெருமை இந்த கண்ணில் வெளிப்பட்டுரும். L'orgoglio che c'è nel cuore, ecco che si rivelano attraverso gli occhi. அதை மறைக்கலாம் முடியாது. E quindi non si può nascondere. ஒரு பரிசேயன் ஒரு ஆயக்காரனை பார்த்துட்டு இவனை போல நான் இல்லை அப்படின்னா, Un fariseo rivolto ad un peccatore disse, io non sono come lui. மற்றவர்களை அற்பமா என்றது. E lui guardava con disprezzo una persona. மீகால் தன் இருதயத்தினுடைய பெருமையினால் தன் புருஷனாகிய தாவீதை அற்பமாய் எண்ணினாள். Mica con l'orgoglio del suo cuore ha disprezzato il suo marito Davide. ஸோ பெருமை எங்க முதல்ல ஸ்டார்ட் ஆகுது? இருதயத்தில். E quindi l'orgoglio proviene, nasce prima nel cuore. நாம் நியாயம் தீர்க்க தவறுனா அடுத்து பாடியில் வருது, எஸ்பெஷலி நாவில் வருது அல்லது கண்களில் வருது. Se noi manchiamo a giudicare quell'orgoglio, allora si rivela attraverso o lingua o gli occhi. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். La lingua parla dalla pienezza del cuore. சும்மா ஒருவர்கிட்ட ஒரு 5 minutes பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் ஒருத்தர் பேசினா போதும். Basta che tu parli 5 minuti con una persona. ஒரு 5 to 10 minutes நாம் ஒருத்தவங்க பேச விட்டோம்னா, se noi lasciamo parlare una persona tipo 5-10 minuti, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை நம்ம அளந்துடலாம், அவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை. e noi possiamo misurare la loro spiritualità. whether he is a spiritual man or carnal man, இவன் ஆவிக்குரியவனா மாம்சத்துக்குரியவனாங்கறத பேச விட்டா போதும். Possiamo considerarli e capire se quel persona è una persona carnale o spirituale. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Perché col pensiero del cuore la bocca parla. Yes. Sì. அந்த கண்கள் எப்படி வருது அப்படின்னா கண்கள்ல வருது அடுத்தது. Perché quello si rivela nell'occhio, negli occhi. அதுல இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம். Leggiamo un'altra cosa. சில அதையும் தாண்டி எப்படி வரும் அப்படின்னா, பெரிய காரியங்களில் தனக்கு மிஞ்சின கருமங்களில் தங்களை தலையிட்டுக் கொள்வார்கள். E altri superano questo e poi cosa fanno? Aspirano a cose troppo grandi e troppo alti per loro. சரி, எப்படி எல்லாம் பிரைட் மேல போயிட்டே இருக்கு பாருங்க. பெருமை எப்படி போகுது பாருங்க. È così che avanza l'orgoglio. முதல்ல இருதயத்துல, prima nel cuore, அப்புறம் பாடியில, கண்கள்ல, நாவுல, dopo sul corpo, sulla lingua, negli occhi. அப்புறம் தனக்கு மிஞ்சின கர்மங்களில் தலையிடுவார்கள். E dopo si aspirano a cose troppo grandi e troppo alte per loro. தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்கள் எல்லாம் தலையிடுவார்கள். E loro vogliono aspirare a cose che non c'entra con loro. தாவீதுக்கு காரியம் தெரிஞ்சிருக்கு பாருங்க. E Davide questo lo riconosceva già. இது எனக்கு மிஞ்சின கர்மம். E questo è una cosa troppo grande per me. நான் அதை தலையிட்டு இருக்க கூடாது. E quindi io non devo intromettermi. எஸ், அவனுடைய காரியத்தில் நிறைய காரியங்கள், பெரிய காரியங்களையும் தனக்கு மிஞ்சின கர்மங்களையும் தலையிட்டவன். Sì, Davide a volte ha aspirato alle cose grandi che non c'entrano con lui. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எப்படி கொண்டு வரணும்னா, ஆசாரியர்கள் தான் தூக்கணும். Il patto dell'arca, ecco, dovevano trasportare soltanto i sacerdoti. அவன் தானாகவே ஒரு காரியத்தை முடிவெடுத்தான். Ma lui ha fatto una decisione da sé. ஆசாரியர்கள் செய்யாத ஒரு காரியத்தை இவனுடைய யோசனைக்கு என்ன செஞ்சான் அப்படின்னா, தனக்கு மிஞ்சின கர்மம் என்ன செஞ்சான் அப்படின்னா, ஒரு புது மாட்டு வண்டி செஞ்சு அதில் உடன்படிக்கை ஏற்றி அவன் கொண்டு வந்தான். தேவன் அவனை அடித்தார். E lui si è aspirato a cose grandi e ciò che dovevano fare i sacerdoti, lui cosa ha fatto? Ha preparato un carro nuovo e ha trasportato l'arco e lì il Signore lo ha colpito. Yes, spiritual pride. Sì, ஆவிக்குரிய பெருமை, un orgoglio spirituale. எல்லா சபைகளிலும், இங்கேட்டு இல்லை, எல்லா சபைகளிலும் தங்களுடைய பவுண்டரியை தாண்டி சில பேர் உள்ளார வருவாங்க. Non soltanto qua, ma in tutte le chiese certe persone vogliono aspirare e superare le loro confini. ஏன் பெருமை? Perché è dovuto all'orgoglio. இருதயத்துல பெருமை,
l'orgoglio nel cuore. அதை நாம் நியாயம் தீர்க்க தவறணும்னா நம்மளுடைய கண்கள்லயும் நாவுலயும் வெளிப்படும். Se noi manchiamo a giudicare, e quello si rivelerà attraverso i nostri occhi, attraverso la nostra lingua. அதையும் நாம் நியாயம் தீர்க்க தவறணும்னா நம் கிரியை டீட்ஸ்ல வெளிப்படும். கிரியையில வெளிப்படும். Anche lì se manchiamo a giudicare noi stessi, allora si rivelerà nelle nostre opere. பிரியமானவர்களே, தேவன் Jesus looks at me, Fellowship Church. Carissimi, la Chiesa Gesù mi vede. நல்ல அற்புதமான பெயர். Un nome meraviglioso. ஓகே, சங்கீதம் 138வது வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 138வது சங்கீதம். Salmi 138. அருமையான வசனம். சங்கீதம் 138 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். Un versetto meraviglioso e lo leggiamo versetto 6. இந்த வசனத்தை நீங்க பார்க்கலனா நீங்க பார்க்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். Vi chiedo di leggere con attenzione, guardare con attenzione questo versetto. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். Sì, eccelso è il Signore, eppure ha riguardo per gli umili. தேவனுடைய பார்வை, தேவன் யாரை பார்க்கிறார் என்றால் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். Signore ha riguardo per gli umili. மேட்டிமையானவனையோ தூரத்தில் வைக்கிறார். E da lontano conosce il superbo. அருமையானவர்களே, தேவன் உங்களை தூரமா வச்சு பார்க்கணுமா இல்ல உங்களை கிட்டக்க நோக்கி பார்க்கணுமா? Volete che il Signore vi guardi da lontano o da vicino? தேவன் யார் கிட்டக்க வச்சுக்கிறார், யார் தூரம் வச்சுக்கிறார் பாருங்க. Guardate chi pone Dio lontano e chi invece vicino. எஸ், ஒவ்வொரு தடவையும் நம்ம சர்ச் ஹாலுக்குள்ள நுழையும் பொழுது Tutte le persone che entrano nella sala della chiesa, இத்தனை ஆண்டுகளாய், இத்தனை 40 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய ஸ்தல சபைக்கு நான் உள்ளார கால் வச்சு உள்ளார போகும் பொழுது da 40 anni, quando io metto il piede, entro nella nostra chiesa principale, சர்ச் ஹாலுக்குள்ள உள்ளார நுழையிறேன்னு வச்சுங்க. சர்ச் ஹாலுக்குள்ள நுழையும் பொழுது quando entro nella chiesa, nella sala della chiesa, என்னுடைய சிந்தை எப்படி உள்ளார போவேன் அப்படின்னா, con che pensiero io entro? ஆண்டவரே, அபாத்திரமான மனுஷன், உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பாவி. E io dico, Signore, sono una persona inutile e sono un peccatore che sono stato lavato col tuo sangue. பாவிகள்ல பிரதான பாவி. Io sono il peccatore dei peccatori. இங்க உள்ள பரிசுத்தவான்களே நான் தான் லீஸ்ட். நான் தான் கடைசி ஆண்டவரே. Io sono il minimo dei santi che sono qui presenti. இங்க உள்ளவர்கள் எல்லாரும் என்னை விட மேன்மையானவர்கள். Tutti quelle persone che sono presenti sono più grandi di me. எஸ், அந்த சிந்தையோட தான் வரணும். E con questo tipo di pensiero io entro. வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம். Quando condivido la parola. எஸ், எல்லா வேலையும் செய்யலாம். Sì, si può fare tutto. இங்க வந்து உட்காரலாம். Si può sedersi là. கீபோர்டு போடலாம். E suonare la tastiera. ஆராதனை நடத்தலாம். Si può condurre l'adorazione. I am something special அப்படின்றதுன்னு வச்சுங்க. ஆண்டவர் தூரத்தில் வச்சு பார்க்குறாரு. Se voi pensate io sono una persona speciale, allora vuol dire che Dio vi pone lontani. ஆண்டவரே, பாவிகளில் பிரதான பாவி. Se invece dite, Signore, io sono peccatore dei peccatori. எஸ், அந்த ஸ்பிரிட்ல தான் தேவன் நம்மளை பேக்கப் பண்ண முடியும். E se tu hai questo tipo di spirito, allora Dio ti può costruire. ஒருபோது நம்மளை எண்ணுகிறதுக்கு மிஞ்சி நம்மளை எண்ணிட வேண்டாம். E noi non dobbiamo mai considerarci superiori. தேவன் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், ஆவியில் நொறுங்குண்டு சிறுமைப்பட்டவனே நோக்கி பார்க்கிறார். In un versetto leggiamo che Signore ha riguardo per gli umili e afflitti di cuore. இப்படி ஒரு மனத்தாழ்மையாய் எல்லாரும் நம்மளுடைய சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால், se tutti noi abbiamo questo tipo di pensiero e umiltà, ஒவ்வொரு மீட்டிங் நம்மளுடைய மத்தியில தேவன் எவ்வளவு வல்லமையா மகிமைப்படுவார். in ogni riunione che faremo, ecco che il Signore si glorierà. எஸ், பரிசுத்த அக்கினி தேவன் எடுத்து நம்ம மத்தியில கொட்ட முடியும். E allora lui potrà mettere il suo fuoco sull'assemblea. ஓகே, ஒரு ஈவில் ஐ, ஒரு தீமையான கண்கள், விபச்சார மயக்க நிறைந்த கண்கள். Un occhio pieno di adulterio, malvagio. இன்னொரு தீமையான கண்கள் மேட்டிமையான கண்கள். Un altro occhio malvagio riguardo a occhi alteri. இன்னொரு தீமையான கண்கள் பொறாமை நிறைந்த. E l'altro occhio malvagio riguarda un occhio orgoglioso.
அதாவது பொறாமை, கண்களில் ஜெலசி, ஒரு என்வியஸ் ஸ்பிரிட் இருக்கிறது. C'è orgoglio, gelosia negli அது occhi. அது உலகத்துக்கு அடுத்த காரியங்களா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களாலும் சரி, பிரியமானவர்களே, இன்னொரு கண்டு இன்னொருத்தர் பொறாமை அடையக்கூடாது. Può trattarsi di cose del mondo o cose delle spiritualità, ma noi non dobbiamo mai invidiare gli altri. ஒரு குடும்பத்தை காட்டிலும் கர்த்தர் இன்னொரு குடும்பத்தை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு வச்சுங்க. Mettiamo che il Signore ha benedetto una famiglia rispetto a un'altra. நல்லா பொருளாதார ஃபைனான்ஷியல் லெவலில் ஒருத்தர் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார். Una persona è benedetta nelle cose di finanza, di cose, benedizioni materiali. பொறாமை அடையக்கூடாது. Noi non dobbiamo invidiarlo. கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, நன்றி. E dobbiamo dire: Signore, grazie che tu li hai benedetti. நாம் மகிழணும். E noi dobbiamo rallegrarci per loro. சரிங்க, பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. Nel libro di Ecclesiaste leggiamo. பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Ecclesiaste capitolo 4 versetto 4. பிரசங்கி 4:4. 4:4. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாகவே இருக்கிறதை நான் கண்டேன். Ho anche visto che ogni fatica e ogni buona riuscita nel lavoro provocano invidia dell'uno contro l'altro. யாராவது ஒருத்தர் காரியத்தை நல்ல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சரியா படிப்பு வரல, Magari i nostri figli non riescono a studiare bene. நல்ல எஜுகேஷன் லெவல் லோயர் லெவல் அல்லது ஜாப் அதெல்லாம் வந்து லோயர் லெவலாக இருக்கு. அடுத்தவருடைய பிள்ளைகள் நல்ல படிப்பு நல்ல பிளேஸ்மெண்ட்ல ஆயிட்டாங்க. Magari i nostri figli non hanno avuto una bella educazione o sono a livello basso rispetto a altri figli di altre persone che sono in un livello alto, hanno una bella educazione. ஆனால் சர்ச்சில் தான் இருப்பாங்க. Ma saranno in chiesa. அல்லது ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். Oppure può darsi che si tratta dei parenti. அவர்களை பார்க்கும் பொழுது Quando noi li vediamo. அது என்ன மாம்சத்தில் உள்ள பொறாமை, இதான் மாம்சத்தில் உள்ள பொறாமை. E questo è un'invidia che abbiamo nella nostra casa. சில பேர் எப்படி செய்வாங்கன்னா, அந்த இடத்துல நான் இது சொன்ன மாதிரி தான், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படி. Come ho detto ieri, certe persone dicono con un peso congratulazioni. ஆனா அந்த கங்க்ராச்சுலேஷன் வாயில சொல்றப்ப எப்படி இருக்குன்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிம்பாங்க. உள்ளார ஸ்பிரிட்ல எப்படி இருக்குன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். Ma nella bocca dicono congratulazioni, ma invece nello spirito, nel loro corpo dicono oh congratulazioni. அருமையானவர்களே, Carissimi, ஆக்கினுக்குள்ள தீர்க்கணும். இந்த ஈவில கண்டுபிடிச்சு நம்ம ஆக்கினுக்குள்ள தீர்க்கணும். carissimi, noi dobbiamo scoprire questi mali e condannarli. சபையில ஒருவருக்கு என்ன இருக்கலாம், நல்ல ஆவிக்குரிய வரங்கள் நிறைந்தவர்களா இருக்கலாம். Magari tra di noi certi possono avere dei doni spirituali. பர்னபா தான் சவுல் என்ற ஒரு யங் மேன், ஒரு வாலிபனை உள்ளார கொண்டு வந்தார். Barnaba ha portato dentro un giovane chiamato Saulo. கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பர்னபா சவுல் அப்படின்றது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சவுல் பர்னபான்னு ஆயிடுச்சு. Dopo alcuni giorni, alcuni tempi, prima era Saulo e Barnaba, e poi il livello è cambiato. Barnaba era più basso, il livello basso, e invece Saulo più alto. Zero பொறாமை. Però non aveva invidia, era zero invidia. இந்த ஒரு காரியத்தை காமிச்சு ஒரு சின்ன நாம் பிரேக் கொடுப்போம். Voglio mostrarvi ancora una cosa e poi pregare. பிரதர் 12:30 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. Fratello mi ha dato il tempo fino alle 12:30. நாம் லென்த்தியா நாம் தியானிச்சிட்டு இருக்க வேண்டாம். நீண்ட நேரமாய் நாம் வார்த்தையை தியானிக்காமல் non vogliamo meditare la parola con lunghezza, con tanto tempo. ஒரு பாஸ் கொடுப்போம், ஒரு சேலா கொடுப்போம். பைபிள்ல வாசிக்கிறோம்ல சேலா அப்படின்னு கொடுப்போம்ல. Vogliamo dare una piccola pausa. நீங்க பைபிள்ல வாசிக்கும் பொழுது சேலா அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் சங்கீதங்கள்ல. Nei salmi quando leggete c'è scritto sela, che vuol dire tipo una piccola pausa. அது என்ன சேலா? Cos'è la sela? Just ஒரு பாஸ். È una piccola pausa. அல்லது நாம் எழுந்திருந்து கூட சின்ன ஒரு கோரஸ் படிச்சுட்டு கூட நான் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். Vogliamo alzare in piedi. இந்த காரியத்தை நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம். Atti degli Apostoli, capitolo 11. பர்னபா சால் அவர்களை பார்க்கிறோம். Vogliamo guardare Barnaba, riguardo Barnaba e Saulo. அதாவது அந்தியோக்கியா அப்படிங்கிறதான ஒரு பட்டணத்துக்கு எருசலேம் உள்ளதான மூப்பர்கள் யோவான், பீட்டர் யாரை அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா பர்னபாவை அனுப்பி வைக்கிறாங்க. Ad Antiochia gli anziani che erano Paolo e un altro hanno mandato Barnaba. 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். Versetto 22. La notizia giunse alle orecchie della chiesa che era in Gerusalemme, la quale mandò Barnaba fino ad Antiochia. 23ஆம் வசனம். அவன் போய் அந்தியோக்கியா போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபொழுது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். Quando egli giunse e vide la grazia di Dio, si rallegrò e li esortò tutti ad attenersi al Signore con cuore risoluto. 24ஆம் வசனம். Versetto 24. அவன் நல்லவனாய் இருந்தான், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். Perché egli era un uomo buono, pieno di Spirito Santo e di fede, e una folla molto numerosa fu giunta al Signore. இந்த காரியங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். Spero che abbiate capito questo. கவனமாய் கவனிங்க. Fate attenzione. எருசலேம் சபையில் உள்ள மூப்பர்கள் பர்னபாவை அந்தியோக்கியாவுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. Gli anziani di Gerusalemme hanno mandato Barnaba ad Antiochia. அந்தியோக்கியாவில் நல்ல மினிஸ்ட்ரி செய்றார் பர்னபா. Ad Antiochia Barnaba sta facendo un bellissimo ministero. கொஞ்ச நெஞ்சம் இல்ல, அநேக ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். Non pochi, ma molta folla numerosa fu aggiunta in chiesa. பர்னபாவுடைய நல்ல இருதயத்தை அவன பைபிள் சொல்லுது நல்லவன் அப்படின்னு சொல்லுது பாருங்க. Ma la Bibbia parla di lui che lui era un uomo buono. அவன் எப்படி நல்லவன், எப்படி பரிசுத்தாவில் நிறைந்தவன்ங்கறத கீழ வாசிக்கிறோம். E noi possiamo vedere che lui era un uomo buono, pieno di Spirito Santo e di fede. அதாவது பர்னபாவுக்குள்ள என்ன ஆவி வந்துருச்சுன்னா, che tipo di spirito aveva Barnaba? ஆண்டவரே இந்த பரந்த இந்த அந்தியோக்கியா பட்டணத்தில் நிறைய ஜனங்கள் உள்ளார வர்றாங்களே. Lui diceva, Signore, in questo grande posto che è Antiochia, in grande città, ci sono tantissime persone. நான் சிங்கிள் ஹேண்டா இத ஹேண்டில் பண்ண மாட்டேன். Io da solo non posso gestire. எனக்கு இன்னொரு சகோதரன் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். È bene che io abbia un altro fratello. சவுல் தான் கரெக்டான ஆள். E Saulo sarà la persona giusta. சவுல் நல்ல வைராக்கியமான ஒரு இளைஞன். Saulo era un giovane molto zelante. அவனுடைய ஒத்தாசை எனக்கு இருந்தா நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து நல்ல அதிகமாய் பிரயாசப்படுவோம். Se io avessi il suo aiuto, allora tutti e due possiamo faticarci per Dio. Verse 25ல வாசிக்கிறோம். Versetto 25. பர்னபா சவுலை தேடும்படி தர்சு பட்டணத்துக்கு புறப்பட்டு போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். Poi Barnaba partì verso Tarso a cercare Saulo e dopo averlo trovato lo condusse ad Antiochia. 80 மைலோ 100 மைலோ போறான். Può darsi si tratti 80 o 100 miglia, ma lui è andato. He finally found out. எங்கேயோ அந்தியோக்கியா தர்சு பட்டணத்துல போய் சவுலை கண்டுபிடிச்சு வா மேன் அந்தியோக்கியா வா அப்படின்னு கூட்டிட்டு வரார். E alla fine lo ha trovato, è andato a Tarso e dicendo vieni con me, lo ha trovato. பொறாமை இல்லாதவன், no jealousy, no envy. Era un uomo che non aveva gelosia o orgoglio. பொதுவா இந்த ஊழியக்காரர்கள் பாஸ்டர் சோ கால்ட் பாஸ்டர்ஸ் ஊழியக்காரர்களுக்கு இந்த ஸ்பிரிட் வரவே வராது. Di solito i pastori non hanno questo tipo di spirito. இந்த சவுல் என்ன காட்டிலும் வல்லமை உள்ளவன். Certi magari dicono questo Saulo è superiore rispetto a me. என்ன காட்டிலும் வரம் நிறைந்தவன். È una persona che ha più talenti rispetto a me. இவனை என்னுடைய மினிஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்தேன் அப்படின்னா அப்ப என்னுடைய மினிஸ்ட்ரி என்ன ஆகுது? Se io, ad esempio, mettiamo che io lo porto nel mio ministero, come sarà il mio stato? பொறாமையே இல்ல. E quindi non aveva questa invidia. ஆண்டவரே நான் சிறுகட்டும், Signore, che io possa essere abbassato. சவுல் பெருகட்டும்.
che Saulo possa essere innalzato. என்ன ஸ்பிரிட் அது? Guardate che tipo di spirito. எல்லாரும் நம்ம இப்படி சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நான் சிறுகட்டும் இயேசுவே நீர் பெருகட்டும்னு சொல்லுவோம். Sì, noi di solito diciamo, Signore, che io sia abbassato, che Gesù tu sia innalzato. அது எல்லாரும் சொல்லுவாங்க. E questo lo dicono tutti. அது மேன்மை கிடையாது. E questo non è una cosa grandiosa. பர்னபா நான் சிறுகட்டும் பவுல் பெருகட்டும். Ma Barnaba diceva che io sia abbassato, che Saulo sia innalzato. அதான் டெஸ்ட். E, அதான் டெஸ்ட். அதான் சோதனை. e questa è la prova. மீண்டும் சொல்றேன். E vi ripeto, எது சுலபமாய் சொல்லலாம்னா, நான் சிறுகிறேன் இயேசு பெருகட்டும்னு ஈஸியா சொல்லலாம். vi ripeto, è facile dire che io sia abbassato, che Gesù sia innalzato. இப்படி சொல்ல பழகணும். Ma bisogna dire invece così, நான் சிறுகட்டும் che io sia abbassato, சவுல் பெருகட்டும். che Saulo sia innalzato. பிரைஸ் தி லார்ட். Gloria a அவர்கள் Dio. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள். Queste persone sono persone che sono அவர்கள் riempite dallo Spirito Santo. அவர்கள் நல்லவர்கள். E loro sono persone buone. எஸ், அவர்களிடத்துல அவர்கள் சாத்தானை காலின் கீழ் கொண்டு வரலாம். E bisogna portare da loro il diavolo sotto i loro piedi. அருமையானவர்களே, Carissimi. இவைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியினால் நாம் இதெல்லாம் ஆக்கினைக்குள்ளா தீர்க்கணும். Carissimi, dobbiamo giudicare. நம்ம அக்கினி இருக்கணும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். Carissimi, abbiamo letto che è necessario che nei nostri occhi ci sia il fuoco divino. நம் கண்களில் அக்கினி இருக்கும் பட்சத்தில் Quando noi abbiamo il fuoco nel nostro occhio, நாம் தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும் பார்க்க முடியும். e noi possiamo vedere in ogni occasione nostro Dio. ஜீசஸ் இப்படி சொன்னார். Gesù ha detto così. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொன்னார். I puri di cuore sono beati i puri di cuore e loro vedranno Dio. எஸ், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவருடைய கண்களிலும் சுத்தம். Sì, coloro che sono puri nel cuore sono puri anche nel loro occhio. உங்களுக்கு இதை கவனிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். Vi invito a fare attenzione a questo. ஓகே, யோபுனுடைய ஆஸ்திகளை, அவனுடைய ஒட்டகம், அவனுடைய மந்தைகளை எல்லாம் கல்தேயர்கள் சஃபேயர்கள் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. I Caldei e Zafei hanno rubato i cammelli, tutti i tesori e tutte le cose che possedeva Giobbe. என்னோடு கூட ஒரு சில நிமிடங்கள் கவனிங்க. Vi chiedo di fare attenzione per favore. ஆஸ்தியை கொள்ளையடிச்சது யார் என்றால் கல்தேயர்கள் சஃபேயர்கள். I Zafei e i Caldei hanno rubato i tesori di Giobbe. யோபு என்ன சொன்னான் என்றால், Ma Giobbe cosa ha detto? கர்த்தர் கொடுத்தார், சஃபேயர்கள் எடுத்துட்டு போனாங்க, கல்தேயர்கள் எடுத்துட்டு போனாங்க அப்படி சொன்னானா, அல்லது கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொன்னான்? Giobbe ha detto Dio mi ha dato i Caldei e i Zafei, me li hanno rubati, oppure ha detto Dio mi ha dato e li ha presi Dio? அப்படி என்ன சொன்னான்? கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். E lui invece ha detto Dio me l'ha dato e Dio me l'ha ripreso. யோபு யாரை பார்க்கல அப்படின்னா, Ma Giobbe non ha guardato chi? கல்தேயர்களையும் பார்க்கல, சஃபேயர்களையும் பார்க்கல. Giobbe non ha guardato né Caldei né Zafei. அவன் கர்த்தரை பார்த்தான். Ma lui ha fissato il suo sguardo su Dio. ஏன்? Perché? அவனால் எப்படி கர்த்தரை பார்க்க முடிஞ்சிச்சு? Ma lui come ha potuto vedere Dio? அவனுடைய கண்கள் என்ன இருந்துச்சுன்னா, அவன் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின மனுஷன். Perché lui era un uomo che ha fatto il patto con i suoi occhi. யார் யாரெல்லாம் தன் கண்களில் அந்த பரிசுத்த அக்கினியை காத்து கொள்கிறார்களோ, Coloro che conservano questo fuoco divino, questo fuoco santo, அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் யாரை பார்க்க முடியும்னா தேவனை பார்க்க முடியும். ma loro in ogni occasione potranno vedere Dio. என்ன ஒரு தேவ மனுஷன்! Guardate che tipo di uomo di Dio. ஓகே, இன்னொரு மனுஷனை காண்பிக்கிறேன். Vi mostro un altro uomo. நம்ம யாருக்கு தெரியும்? யோசேப்பை பத்தி நமக்கு தெரியும். Noi conosciamo bene riguardo Giuseppe. டெய்லி போத்திபாருடைய மனைவி அவன் மேல் கண் போட்டுக்கிட்டே இருக்கா, டெய்லி நெருக்கிக்கிட்டே இருக்கா, டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கா. Ogni giorno moglie di Potiphar lo
annoiava, lo disturbava. போத்திபார் மனைவி இந்த கேட்ல வந்தான்னா இந்த கேட்ல ஓடி போயிடுவான். Se la moglie di Potifar entrava da quella porta, lui usciva dall'altra. இந்த பக்கம் வந்தான்னா இந்த பக்கம் ஓடி போயிடும். Se ad esempio veniva da questa parte, lui scappava via dall'altra. அவள் இவனை இணங்கும்படிக்கு டெய்லி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கா. E lei lo voleva sempre avvicinarsi a lui e lo annoiava in questo modo. தன்னுடைய வாலிபத்தை காத்து கொண்டான். Ma lui ha protetto la sua gioventù. தன் கண்களை காத்து கொண்டான். Lui ha protetto i suoi occhi. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, il risultato di questo, அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் பின்னால வர்றாங்க. I suoi fratelli lo inseguivano. தன்னை பகைத்த, தன்னை பொறாமை கொண்ட, தன்னை விற்று போட்ட சகோதரர்கள் எல்லாம் எகிப்துக்கு வருகிறார்கள். E quando i fratelli che lo odiavano, che lo hanno venduto, un giorno vennero all'Egitto, ஜோசப் உமக்கு விரோதமா நாங்க பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு அழுகுறாங்க. e loro piangevano dicendo: "Oh Giuseppe, abbiamo peccato contro di te." அதுக்கு ஜோசப் என்ன சொன்னார் அப்படின்னா, Ma Giuseppe cosa ha risposto? நீங்க இல்ல அப்படின்னார். நீங்க இல்ல, Non siete voi, காட். Dio. தேவன் நம் எல்லாரையும் ரட்சிக்கும்படிக்கு தேவன் என்னை முன்னே அனுப்பினார். Signore mi ha mandato prima di voi per salvare tutti quanti. நீங்க எனக்கு தீமை செய்யல. Voi non mi avete fatto del நீங்கள் male, தீமை செய்ய நினைத்தீர்கள். ma voi avete pensato di fare del male. தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். Ma Dio lo ha trasformato in bene. நீங்கள் அல்ல, Non siete voi, தேவனே. è Dio. ஓ பிரைஸ் லார்ட். Oh, gloria a Dio. அப்ப எப்படி பார்க்க முடிஞ்சிச்சு? E quindi con che occhi lui ha potuto vedere? மனுஷருடைய கரங்கள், மனுஷர் செய்த தீமைகள் அவன் பார்க்கவே இல்லை. Lui non ha guardato le mani delle persone o i mali che volevano fare le persone. அருமையானவர்களே, இந்த ஹால்ல உட்கார்ந்திருக்கிற நீங்க, Carissimi, voi che siete seduti in questa sala, உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்திற்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாராவது தீங்கு செய்திருப்பார்களேனால், se una persona ha fatto contro di voi, contro vostra famiglia, contro vostri figli qualcosa, நீங்க உங்களுடைய இருதயமும் கண்களும் தூய்மையாக இருக்குமானால் யோசேப் சொன்னது போல சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்னா, நோ நோ, நீங்கெல்லாம் கிடையாது, கர்த்தர் இவைகளை அனுமதிச்சிருக்கிறார். se i vostri cuori, se i vostri occhi fossero puri, e voi direte come Giuseppe: no, no, non siete voi che avete fatto del male. அவர்கள் தேவனை பார்ப்பார்கள். E loro guarderanno Dio. நமக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு ஒரு அப்படின்னா தேவனை பார்ப்பார்கள். யோபு பார்த்தது போல தேவனை பார்ப்பார்கள். Se ad esempio abbiamo avuto una perdita, noi guarderemo Dio come fece Giobbe. ஜீசஸ் இப்படி சொன்னார், இந்த பாத்திரம் என் பிதாவினிடத்திலிருந்து வந்த பாத்திரம் அப்படின்னார். Gesù ha detto: questo calice è venuto dal mio padre. அந்த பாத்திரத்தை கொண்டு வந்தது யாருன்னா யூதாஸ். Ma Giuda ha portato quel calice. ஆனால் அந்த பாத்திரத்தை பார்க்கிறப்ப அவர் என்ன சொன்னார், என் பிதா கொடுத்த பாத்திரம் அப்படின்னார். Ma Gesù ha detto: questo calice mi è stato dato dal padre mio. ஜீசஸ் யாரை பார்க்கல அப்படின்னா யூதாஸை பார்க்கல. Gesù non ha guardato பிதாவை பார்த்தார். Giuda, ma ha guardato padre. எஸ், ஏன்னா ஜீசஸுடைய கண்கள் பரிசுத்தமான கண்கள். Sì, perché gli occhi di Gesù erano occhi santi. நாம் எவ்வளவு பேர் நம்ம சொல்ல முடியுது பாருங்க. Quanti di noi possiamo dire in questo modo? யோசேப் ஆகட்டும், Può darsi che si tratti di Giuseppe யோபு ஆகட்டும், o di Giobbe இயேசு ஆகட்டும், o di Gesù. அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் இருதயத்திலும் கண்களிலும் தூய்மை உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். In qualunque situazione i puri di cuore vedranno Dio. This is the blessing. Questa è la benedizione. அதுக்காக தான் ஒரு காலம் இந்த கண்கள்ல அக்கினியை நாம் இழந்துட கூடாது. E per questo motivo è importante che noi non perdiamo il fuoco da questi occhi. இன்னைக்கு நிறைய பேருடைய கண்கள்ல இன்னைக்கு இருக்கிறதான அக்கினி என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய தண்ணி எடுத்து பிசாசு என்ன செய்ய பார்க்கறான்னா, இந்த அக்கினியை அவிப்பதற்கு உலக தண்ணீர் எடுத்து ஊத்த பார்க்கறான் இந்த கண்ணில். Il diavolo cosa vuole fare? Vuole prendere l'acqua del mondo e spegnere questo fuoco che Dio ha dato. எங்கெல்லாம் அசுத்தம் இருக்கோ, எங்கெல்லாம் தீமை இருக்கோ, அதெல்லாம் நம்ம கண்ணை இழக்கணும். Dove c'è impurità o malvagità, e noi dobbiamo svoltare il nostro occhio da quelle cose. நாம் இப்படி மூன்று லெவல் இருக்கு. ஒன்று பாவ பிரமாணம், நியாய பிரமாணம், ஆவியின் பிரமாணம்.
Ci sono 3 livelli, legge del peccato, நியாயப்பிரமாணம், legge della giustizia, ஆவியின் பிரமாணம். legge dello spirito. ஓகே, அதாவது சின்ஃபுல், லாஃபுல், ப்ராஃபிட்டபிள். Peccato, giustizia e ஓகே, நாம் ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்குரியதான பிரமாணம். e quindi sono உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். vorrei citarvi un esempio. ஓகே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால பாவ பிரமாணத்துக்கு உட்பட்ட காரியங்கள்லேருந்து நம்ம கண்களை நாம் விலக்கிறோம். Visto che noi siamo salvati e quindi noi distogliamo il nostro sguardo dai peccati. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் எதுல இருந்துறாங்கன்னா அந்த நடுவுல இருக்கிறதான லெஜிட்டிமேட் நியாயம், இதுல என்ன தப்பு, இதை பார்த்தா என்ன தப்பு, இதை பார்த்தா என்ன தப்பு, இதை பார்த்தா என்ன தப்புன்னு ஒரு லெவல்ல இருக்கிறாங்க. Ma molti cristiani si trovano in mezzo a metà di legittimità, dicono ma che male c'è, che sbaglio c'è se io guardo quello, che male può causare. பாருங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். Prendiamo 1 Corinzi capitolo 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Versetto 23. நீங்க ஒரு ஹையர் பிளேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். Vi do un consiglio per crescere nello spirito. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 Corinzi capitolo 10 versetto 23. எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. Ogni cosa è lecita. ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. Ma non ogni cosa è utile. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. Ogni cosa è lecita. எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. Ma non ogni cosa edifica. ரெண்டு விஷயத்தை சொல்றாரு. Vi dico 2 cose. நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அனுபவிக்கலாம். Sì, possiamo godersi di tante cose. எஸ், பாவம் இல்லாமல் எவ்வளோ காரியங்களை நம்ம இந்த பூமியில நாம் அனுபவிக்க முடியும். Senza il peccato nel mondo possiamo goderci di tante cose. அது எல்லாம் தகுதியாயிராது. Ma queste cose non sono utili. அது பக்தி விருத்தியை உண்டாக்காது. E questo non porta all'edificazione. 20ஆம் நூற்றாண்டினுடைய தீர்க்கதரிசி டேவிட் வில்கர்சன் என்ற ஒரு தேவ மனுஷனை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். Io conosco riguardo un servitore di Dio nel XX secolo, David Wilkerson. ஒரு 20ஆம் நூற்றாண்டினுடைய தீர்க்க தரிசனமான சத்தம் அமெரிக்காவில். Questa è una voce di profezia del XX secolo. அவர் கேங்ஸ்டர்ஸ்டையும் கொள்ளைக்காரர்கள்ட்டையும் ட்ரக் அடிக்ட்ஸ் தான் அவருடைய மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சார். Lui ha iniziato il suo ministero in mezzo ai drogati, ai gruppi di gangster, eccetera. அவர் டெய்லி ஒரு மணி நேரம் அமெரிக்காவுடைய டெய்லி நியூஸ் பேப்பர் அவர். Lui ogni giorno dedicava un'ora al giorno per leggere la notizia dell'America. அந்த நேரம் எனக்கு சரியா தெரியல, நான் 1 மணி நேரம் வச்சுங்களேன். 1 மணி நேரம் வந்து நியூஸ் பேப்பர். E più o meno un'ora dedicava a guardare il telegiornale o il giornale, leggere il giornale. என்னன்னா அந்த தேசத்தினுடைய நிலையை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. E perché lui voleva sapere la situazione di quel paese, come sta andando. ஒரு நாள் கர்த்தர் அவரோடு கூட ஆவியானவர் பேசினார். Un giorno Spirito Santo gli ha parlato. இந்த 1 hour அது லெஜிட்டிமேட் நியாயமான, அது பாவமான காரியம் கிடையாது. நியூஸ் 1 மணி நேரம் உட்கார்ந்து நியாயம் பார்க்கிறது பாவமான காரியம் இல்லை, நியாயமானதுதான். Non è una cosa sbagliata, ma è lecita leggere il giornale e dedicare un'ora. ஆவியானவர் உணர்த்தினார். Ma lo Spirito Santo gli ha parlato. 1 மணி நேரம் இந்த அமெரிக்க தேசத்தினுடைய காரியங்களுடைய நியூஸ் பார்க்குற அந்த 1 மணி நேரத்தை ஏன் என்னுடைய சமூகத்தில் முழங்கால் படியிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். Signore gli ha domandato, ma anziché leggere, dedicare questa un'ora a leggere la notizia, perché non puoi prendere quell'ora e inginocchiarti e dedicare per me in preghiera? நல்ல தீர்மானம் எடுத்தார். Lui ha preso una buona decisione. ஓகே, அன்னையோட நியூஸ் பார்க்கறத நிப்பாட்டிட்டார். E da quel giorno ha smesso di leggere o guardare il telegiornale. அந்த 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் செலவு பண்ணார். E un'oretta lui stava nella presenza di Dio. Praise the Lord. Gloria a Dio. அற்புதமான தேவனுடைய மனுஷனாய் தேவன் அவரை எழுப்பினார். Signore
lo ha fatto risvegliare come un uomo meraviglioso. ஒரு 20ஆம் நூற்றாண்டினுடைய வல்லமையான ஒரு தேவ மனுஷனாய், ஒரு எவாஞ்சலிஸ்டாய், ஒரு தீர்க்கதரிசியாய் தேவனை எழுப்பினார். Signore lo ha fatto diventare un profeta, un evangelista del XX secolo. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுடைய பிரச்சனை, இது என்ன தப்பு, இதை பார்க்க கூடாது, அதை பார்க்க கூடாது, இதை பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. Ma i giovani di oggi loro dicono: ma che c'entra? Cioè, perché è sbagliato? C'è qualcosa di sbagliato? Perché non si può? E fanno queste domande. நான் எல்லாத்தையும் அனுபவிக்கலாமே. Ma io posso godermi di ogni cosa. அருமையானவர்களே, எங்க போகணும் அப்படின்னா, நியாயமான காரியத்திலிருந்து ப்ராஃபிட்டபிள், எனக்கு எது பிரயோஜனம், எது பக்தி விருத்தின்னு போகணும். Carissimi, dobbiamo passare all'altro livello, superare questa cosa del lecito, ma passare al prossimo livello superiore. அப்படின்னா நம்மளுடைய கண்கள்ல கூடுதலான அக்கினி இருக்கும். E se facciamo in questo modo, allora negli occhi nostri ci sarà più fuoco. நம்மளுடைய கண்கள்ல அக்கினி இருக்கும் பட்சத்தில், quando ci sarà il fuoco nei nostri occhi. இந்த பைபிள் பிரிண்டட் லெட்டர்ஸா இருக்காது. E quindi queste nella Bibbia le lettere che sono state stampate, அநேகருக்கு இந்த புக் என்னவா இருக்குன்னா பிரிண்டட் புக்கா இருக்கு. e a tanti questo è soltanto un libro stampato. ஜீசஸ்னுடைய க்ளோரியை இதனுடைய கண்களில் நாம் பார்க்க முடியும், நம்முடைய கண்கள் பரிசுத்தமா இருந்தால். Se i nostri occhi fossero santi, puri, allora noi possiamo vedere la gloria di Gesù sulla Bibbia. ஓகே, இந்த கண்களில் உள்ள அக்கினி அவியாமல், ஒருபோதும் இந்த அக்கினி அவிஞ்சு போக கூடாது. E quindi è importante che il fuoco dei nostri occhi non si consumino. ஓகே, ஒரு சில நிமிஷங்கள் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். Vorrei citarvi alcuni versetti dal libro di Giacomo. யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம். Giacomo capitolo 3. அடுத்து நம்மளுடைய சரீரத்தை முழுவதும் கரைப்படுத்துகிறதான காரியம் நாவு. Un altro membro che fa diventare tutto il corpo in tenebre è la lingua. யாக்கோபு ஒரு 4 தீமையை சொல்றார், நாவில உள்ள 4 தீமையை சொல்றார் பாருங்க. Giacomo parla di 4 cose malvagie riguardo la lingua. Four evils ஜேம்ஸ் சொல்றதான காரியம். Giacomo parla di 4 malvagità della lingua. ஓகே, நம்பர் வெர்ஸ் 5ல வாசிக்கிறோம் பாருங்க. Leggiamo nel versetto 5. நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். நம்பர் 1. Punto 1. La lingua è un piccolo membro eppure si vanta di grandi cose. Yes, boasting, self boasting, பெருமையானவைகளை பேசும். Sì, si vanta e parla delle cose orgogliose. நான் ஏற்கனவே சொன்னது போலதான். Come vi ho già detto prima. பெருமையானவைகளை, ஆவிக்குரிய பெருமைகளை பேசும் அல்லது உலகத்துக்கு அடுத்த பெருமைகளை பேசும். Parla delle cose orgogliose del mondo e delle cose spirituali. ஒரு ஃபேமிலி நான் அறிவேன். Io conosco una famiglia. கொஞ்சம் கவனிங்க. Fate attenzione. ஒரு ஃபேமிலிட்ட நான் பேசுறேன். Io stavo parlando con una famiglia. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னு கேட்கிறேன் நான். Gli chiedo: ma quanti figli avete? உங்களுக்கு how many children, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படினு கேட்கிறேன். Gli chiedo: quanti figli avete? நான் கேட்ட கேள்வி எத்தனை பிள்ளைங்க அவ்வளவுதான். Io gli ho chiesto soltanto quanti figli avete. அவங்களுக்கு 2 பிள்ளைகள். E loro hanno 2 figli. ஒரு டாட்டர் யுஎஸ்ல மைக்ரோசாஃப்ட் இன்ஜினியரா இருக்காங்க அப்படினு சொல்றாங்க. E loro dicono: una figlia vive negli Stati Uniti e sta lavorando nel software Microsoft. இன்னொரு சன் வந்து யூகேல ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அதுல இன்ன ஜாப்ல இருக்காங்க அப்படினு சொல்றாங்க. E dopo dicono: un altro figlio e lui è in Gran Bretagna e si fa questo lavoro. நான் உங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்றாங்கன்னு நான் கேட்கல. Io non gli ho chiesti cosa fanno i vostri figli. உங்க பிள்ளைங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டேன். Ho solo chiesto quanti figli avete. 2 பிள்ளைங்கன்னு சொல்லணும். Dovevano rispondere 2 figli. அடுத்து நான் என்ன கேட்கணும், உங்க பிள்ளைங்க என்னென்ன செய்றாங்கன்னு கேட்டா சொல்லலாம். Se io avessi chiesto ma cosa fanno, allora lì potevano rispondermi. லண்டன்ல இருக்காங்க, யூகேல இருக்காங்க, பிரான்ஸ்ல இருக்காங்க, சுவிட்சர்லாந்துல, இதெல்லாம் யார் கேட்டா அதெல்லாம்? Se dicono sì, abitano negli Stati Uniti, in Gran Bretagna, Francia, Svizzera, chi è che ha chiesto di queste boasting. E vogliono sempre dire più cose. தங்களை குறித்து, தங்களுடைய பிள்ளைகளை குறித்து, சபையை குறித்து, அதை குறித்து எவ்வளவு மேன்மை.
E questa gloria che vogliono avere riguardo i loro figli, riguardo la loro chiesa, riguardo la famiglia, eccetera. உங்க சர்ச்சில் எவ்வளோ பேர் உங்க சர்ச்சில் இருக்காங்க? Quante persone ci sono nella vostra chiesa? நம்ம சொல்றதுலேயே கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக சொல்லணும். E noi dobbiamo dire correttamente. ஒரு சர்ச்சில் நியர்லி 80-85 அந்த எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 80-85 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. Mettiamo che ci sono circa 80-85 persone. கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட இருக்காங்க. Più o meno 100 persone. அது என்ன 85-90 that is nearly equal to 100. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க. Come potete dire da 80-85 dire più o meno 100 persone? உயர்த்தி தான் சொல்லணும். Vogliono dire al di sopra di quello che è. நான் வந்து ஸ்மால் ஒரு சிட்டில் ஒரு லோட்டா சோட்டா ஒரு சின்ன பாஸ்டர்லாம் கிடையாது. நான் ஐ எம் ஏ பிக் பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி. Dicono io non sono un pastore piccolo ma sono un pastore rinomato. எல்லாம் என்னென்ன ஸ்பிரிச்சுவல் திங்ஸாக இருந்தாலும் சரி, வேர்ல்ட்லி திங்ஸாக இருந்தாலும் சரி, செல்ஃப் போஸ்டிங். Può darsi che si tratti delle cose del mondo, delle spiritualità, ma vogliamo dire più cose. verse 6ல வாசிக்கிறோம். Leggiamo nel versetto 6. நாவு நெருப்பு அப்படின்னு வாசிக்கிறோம் பாரு. Leggiamo che la lingua è un fuoco. அது என்ன நெருப்பு அப்படின்னா அதே வசனத்தை நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். E leggiamo che quello viene infiammata dalla genna. எஸ், நாவுல நரக அக்கினி இருக்கு. E quindi nella lingua c'è una infiamma della genna. அருமையானவர்களே, இந்த நரக அக்கினியினால் நாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனை துதிக்கிறோம். Carissimi, tante volte noi veniamo domenica e adoriamo con questa infiammata dalla genna. பைபிள்ல எங்கெங்கெல்லாம் வந்து நரக அக்கினி நாவுல இருக்குங்கிறதெல்லாம் பைபிள்ல நிறைய வெர்சஸ் இருக்கு. Nella Bibbia ci sono menzionati molti versetti riguardo all'infiammata della genna. ஒரு வெர்ஸ் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. E io vi mostro un versetto. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம். Proverbi 16. நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். Proverbi 16. நாவில் உள்ள நரக அக்கினி. Parla riguardo la fiamma della genna. வாசிக்கிறோம். 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். Leggiamo versetto 27. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி அவன் உதடுகளில் இருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். Dice, l'uomo cattivo va scavando il male ad altri, sulle sue labbra c'è come un fuoco consumante. 28ல கூட வாசிக்கிறோம். Nel versetto 28 leggiamo. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். L'uomo perverso semina contese, il maldicente disunisce gli amici migliori. என்ன கவனிக்கிறீங்களா? உங்களுடைய வீக்லி டேஸ்ல 6 நாட்கள்ல மண்டே டு சாட்டர்டே நாவினால் சண்டை போடுகிறவர்கள், சபையில் உள்ள குடும்பங்களை குறித்து தீது பேசுகிறவர், அவதூறு கோல் பேக் பைட்டர்ஸ், புறங்கூறுகிறவர்கள், கோல் சொல்லுகிறவர்கள், சண்டை பண்ணுகிறவர்கள் அல்லது கிண்டி விடுகிறவர்கள், இவருடைய நாவில் என்ன இருக்குன்னா நரக ஹெல் ஃபயர், நரக அக்கினி இருக்கான். Nei vostri giorni settimanali, ad esempio da lunedì a sabato, coloro che scavano il male ad altri oppure parlano delle cose, seminano contese, maldicono, disuniscono gli amici, allora vuol dire che nella loro lingua c'è una fiamma della genna, ovvero dell'inferno. ஆனா சுத்திகரித்துக் கொள்ளல. Ma loro non si sono ripuliti di questo. அதே ஸ்பிரிட்டோட சர்ச்சுக்கு வரோம். E loro vengono con lo stesso spirito, si presentano in chiesa. என்ன கவனிக்கிறீங்களா? நான் உங்களை குற்றப்படுத்தல, என் கையில கல் இல்ல. Ma non voglio incolparvi, non ho il sasso nella mia mano. I am standing in the God's presence. Io sono nella presenza di Dio. உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். Vi sto soltanto aiutando. மாய்மாலத்தோடு ஹிப்போக்ரசியோட வந்து வர்ஷிப் பண்ணிட கூடாதுன்னு சொல்றேன். E vi sto dicendo che non dobbiamo adorare Dio con l'ipocrisia. வீக்லி டேஸ்ல ஹெல் ஃபயர், நரக அக்கினியோடு கூட காரியங்களை நடப்பிச்சிட்டு இங்க வந்து praise the Lord, praise the Lord, praise the Lord, shabaraba, praise the Lord. பக்கா ஹிப்போக்ரைட். Nei giorni settimanali abbiamo la fiamma dell'inferno e domenica veniamo in chiesa, diciamo pace, gloria a Dio, e io vi dico அது அந்நிய பாஷையா இருக்கட்டும், பாடலா இருக்கட்டும், தேவனை துதிக்கிறதா இருக்கட்டும். Può darsi che si tratti di parlare in lingue o adorare Dio o qualsiasi cosa.
தேவன் என்ன செய்வார் அப்படின்னா, Ma Dio cosa farà? ஜீசஸ் லுக்ஸ் அட் மீ இல்லை, ஜீசஸ் ஒருபோதும் பார்க்க மாட்டார். Non Gesù mi guarda, ma Gesù non mi guarderà mai. நான் பார்க்க விரும்பல. Io non voglio guardare. என்ன வார நாட்கள் எல்லாம் நரக அக்கினி. Perché nei giorni settimanali abbiamo la fiamma dell'inferno, della Genna. ஆனா இங்க சண்டே வந்தா என்ன துதிக்கிற துதி. Ma quando arriva domenica e noi adoriamo Dio. அருமையானவர்களே, இந்த விஷயத்துல நான் மனம் திரும்புவோம். Carissimi, in questa cosa noi dobbiamo ravvederci. இந்த நாவுல நரக அக்கினி இருக்க வேண்டாம். E non dobbiamo avere nella nostra lingua questo fuoco di Genna. இந்த இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கல, இன்னொரு காரியம். C'è un'altra cosa che dice. Two more things mentioned. Lui dice riguardo 2 o 3 cose. அதோட நான் முடிக்கிறேன். யாக்கோபு Giacomo 3ஆம் அதிகாரம் capitolo 3 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது அநீதி நிறைந்த உலகம். è il mondo dell'iniquità. ஓ, பொய் புரட்டு, பொய் இருக்குதுல, நாவுல பொய். C'è menzogna nella lingua. அநீதி இருக்க கூடாது. Non ci deve essere l'iniquità. எப்பொழுதும் உள்ளதுன்னு இருக்கணும். Noi dobbiamo dire le cose come sono. இன்னொரு தீமை சொல்லப்பட்டிருக்கு 8வது வசனத்துல. Nel versetto 8 c'è un altro male. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. La lingua nessun uomo la può domare, un male continuo e piena di veleno mortale. அருமையானவர்களே, Carissimi, என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. guardate che tipo di cose vengono 4 citate. தீமைகள் இந்த யாக்கோபு சொல்றார். Giacomo parla riguardo 4 cose malvagie. ஒன்று, பெருமை பேசுகிற நாவு. Uno, la lingua che parla l'orgoglio. நரக அக்கினி உள்ள நாவு. Una lingua che ha un fuoco di Genna. அநீதி நிறைந்த நாவு. Una lingua di iniquità. சாவுக்கேதுவான விஷம், பாய்சனஸ் டங்க் அப்படின்னு வாசிக்கிறோம். E abbiamo letto che escono cose velenose dalla lingua. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், Ora vi chiedo, இந்த நாவு நமக்கு வேணுமா, இல்ல பரிசுத்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைந்த நாவு வேணுமா? நீங்க பதில் சொல்லுங்க. vi faccio una domanda. Desiderate questo tipo di lingua oppure una lingua riempita dallo Spirito Santo? நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. Ditemi voi. எந்த நாவு நமக்கு வேணும்? Che lingua voi desiderate? Praise the Lord. Praise the Lord. நரக அக்கினி வேண்டாம். அந்த நாவுல நரக அக்கினி வேண்டாம். Noi non vogliamo la fiamma della Genna. பெருமை பேசுகிற நாவு வேண்டாம் ஆண்டவரே. Non vogliamo la lingua che parla l'orgoglio. அநீதி நிறைந்த நாவு வேண்டாம் ஆண்டவரே. Signore, non vogliamo una lingua di iniquità. விஷம் நிறைந்த நாவு வேண்டாம் ஆண்டவரே. Non vogliamo una lingua piena di veleno mortale. Yes, இந்த நாவை நான் பலிபீடத்துல வைக்கிறேன். Signore, ora sacrifico la mia lingua இந்த கண்களை இந்த இடத்துல நான் வைக்கிறேன். Signore, sacrifico i miei occhi sul tuo altare. உம்முடைய அக்கினி வருவதாக. Che il tuo fuoco venga su di me. ஒரு நிமிஷம் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Vi invito a alzarvi in piedi un minuto. பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். Padre nostro santo, ti ringrazio. எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பலிபீடத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. Signore, poniamo il nostro corpo sull'altare. உம்முடைய பரிசுத்த அக்கினி எங்கள் மேல் வருவதாக. Che il tuo fuoco santo venga su di noi. எப்பொழுதும் தொடர்ச்சியான அக்கினி எங்களுடைய கண்களிலே நாவுல இருப்பதாக. Signore, che sempre sia presente il tuo fiamma sui nostri fuoco sui nostri occhi e sulla nostra lingua. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. Signore, vogliamo glorificare il tuo nome. புத்தி உள்ள ஆராதனை செய்கிற ஜனங்களா எங்களை மாற்றுவீராக. Signore, fai in modo che